கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है। ஏசாயா 52ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது ஏசாயா 52वां अध्याय उसका दूसरा वचन को हम ஏசாயா देखते हैं। chapter 52 verse 2 எல்லாரும் பைபிள் எடுங்க, வசனத்தை எடுங்க. सब बाइबल में उस वचन को पलट लेंगे। அங்க ஏசாயா 52 வாசிக்கலாம். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஹல்லேலூயா, हालेलुया। வசனம் சொல்லுகிறது, वचन कहती है உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. तेरे गले के बंधन को खोल दे। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ நம் மீது சில கட்டுகள் இருக்கிறது. हमारे ऊपर कुछ बंधन है। இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அபிஷேகிக்கும் பொழுதே यीशु मसीह को पिता परमेश्वर अभिषेक करते समय கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கும்படியாக அபிஷேகித்திருக்கிறார். बंधे हुए को बंधन खोलने के लिए अभिषेक किया அப்போ है। கட்டுகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் हमारे जीवन में जब तक बंधन है நம்மளால நிமிர்ந்து நடக்க முடியாது. हम सर उठा के चल नहीं அந்த सकते। வசனம் அப்படிதான் वो சொல்லுகிறது. वचन वैसे ही कहती உன் है கழுத்தில் உள்ள கட்டுகளை நீ அவிழ்த்து விடு. तेरे गले के बंधन को तू खोल ले। ஹல்லேலூயா. हालेलुया। எகிப்தை குறித்து சொல்லும் பொழுது मिस्र के बारे में जब कहा गया அது है அடிமைத்தன நுகத்தடி என்று சொல்லுகிறது. वो गुलामीपन का जू कहा गया है। எப்படி ஒரு மாட்டின் மீது அந்த நுகத்தை வச்சு அதை பிடித்து கட்டுப்படுத்தி நடத்துகிறார்களோ, जैसे एक बैल के ऊपर जू को बांध कर अपने काबू में रख कर चलाते हैं, அப்படிதான் वैसे ही நம்முடைய வாழ்க்கையிலும் हमारे जीवन में भी கட்டுக்கள் நம்முடைய கழுத்து மேல இருக்குமா. बंधन जो है हमारे गले पर रहती அது है। நம்மளை பிடித்துக்கொண்டு இறுக பிடித்துக்கொண்டு நம்மளை அடிமைப்படுத்தி நடத்தி கொண்டு वो இருக்கும். हमें दबोच कर हमें गुलाम बनाकर चलाती है। இன்னைக்கு அப்படிப்பட்ட கட்டுகளை நாம் அவிழ்க்க வேண்டும். आज वैसे बंधन को हम खोलना है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। கடந்த வாரங்களில் நாங்கள் யோவான் 11ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கும் பொழுது पिछले सप्ताह में जब यूहन्ना 11वां अध्याय मनन करते இந்த समय கட்டுகளை குறித்து ஒரு காரியத்தை நாம் அன்றைக்கு தியானித்தோம். इस बंधन के बारे में एक बात को हमने उस दिन मनन किया। ஹல்லேலூயா. हालेलुया। லாசருவை குறித்து தியானிக்கும் பொழுது लाजरस के बारे में मनन करते அந்த समय லாசரு மரணக்கட்டுல கல்லறைக்குள் இருந்தார். लाजरस मौत के बंधन में कब्र के अंदर था அந்த மரணக்கட்டுகளை இயேசு தன்னுடைய வார்த்தையினால விடுதலை और கட்டாவிட்டார். उस मौत के बंधन को यीशु मसीह ने अपने शब्दों के द्वारा छुड़ा दिया। மரித்த லாசரு வெளியே வந்துட்டார். मरा हुआ लाजरस बाहर आया। 4 நாளைக்கு அப்புறம் 4 दिन के बाद கல்லறையிலிருந்து வெளியே வந்துட்டார். वो कब्र से बाहर आया। அந்த கட்டை யார் அவிழ்த்தா? இயேசு கிறிஸ்து அவிழ்த்தார். उस बंधन को किसने खोला? यीशु मसीह ने ஆனா खोला। வெளியே வந்த லாசரை பார்த்து लेकिन बाहर आए हुए लाजरस को சுற்றி देखकर இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்றாங்க, गहरे हुए लोग कहते हैं இவன் மீது இருக்கிற கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் அப்படி. इसके ऊपर के बंधन को खोल दो कर। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ இன்னும் மரித்து கல்லறைக்குள் இருந்த கட்டை இயேசு அவிழ்த்து வெளியே கொண்டு வந்தாரு. मर के अंदर कब्र के अंदर रहने वाले बंधन को खोलकर यीशु मसीह ने बाहर வெளியே लाया। வந்த லாசருக்கு இன்னும் பிரேத சீலையினால் இந்த கட்டு இருக்கதான் செய்யுது. लेकिन बाहर आए हुए लाजरस को मौत के मनुष्य को बांधा हुआ कपड़ा अभी भी है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ அதான் சொல்லி கொடுத்தாங்க. इसलिए सिखाया गया। எத்தனை பேர் பைபிள் ஸ்டடி பாத்தீங்கன்னு தெரியல. कितने लोग बाइबल स्टडी देखे पता அன்னைக்கு नहीं। சொல்லி கொடுத்தாங்க. वहां पे सिखाया மரணக்கட்டை யார் கொண்டு வந்தது? मौत के बंधन को किसने लाया? பிசாசு கொண்டு வந்தான். शैतान ने लाया। அப்ப பிசாசு கொண்டு வந்த கட்டை இயேசு அவிழ்த்துருவாரு. तो शैतान ने लाए हुए बंधन को यीशु मसीह खोल देंगे। மரித்து போன லாசர் மீது துணியை சுத்தினது யாரு? लेकिन मरे हुए लाजरस के ऊपर कपड़े किसने लपेटे? மனுஷங்க. मनुष्यों ने। அப்ப மனுஷன் கட்ட மனுஷன் தான் அவிக்கணும். तो मनुष्य ने लाए हुए बंधन को मनुष्य को ही खोलना சில है। நேரங்களில तो कुछ समय பிசாசும் நம்முடைய வாழ்க்கையில கட்டுகளை கொண்டு வருகிறார். शैतान भी हमारे जीवन में बंधन को लाता சில है। நேரங்களில் மனிதர்களாகிய நம்ம சில கட்டுல உட்கார்ந்துகிட்டோம். कुछ समय मनुष्य खुद हम भी बंधन में बैठ जाते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் கட்ட அவிழ்க்கிறவள் தான். वो तो बंधन को खोलने वाला है। 52:2 என்ன சொல்கிறது? लेकिन यशायाह 52:2 क्या कहती சியோன் है? குமாரத்தியே, हे सियोन बेटी, உன் கழுத்துள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. அப்படின்னா நீ அவிழ் அப்படிங்கிற. तेरे गले के बंधन को खोल दे, यानी तू खोल कहता है। ஹல்லேலூயா. हालेलुया। हालेलुया. हालेलुया। சோ நிறைய கட்டுகள் வேதத்துல இருக்கிறது. तो शास्त्र में कई प्रकार के बंधन हैं। எனக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி நான் ஜெபித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் சொன்னார் கட்ட வில்கிறத பத்தி பிரசங்கிக்க. पिछले 2-3 दिनों के बारे में जब मैं प्रार्थना कर रहा था, परमेश्वर ने कहा कि बंधन को खोलने के बारे में நான் तो ஆல்ரெடி संदेश दे। கட்டுகளை குறித்து ஒரு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ இல்ல, ஒரு மாசத்துக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். मैं पहले ही ये बंधनों के बारे में एक संदेश को 2-3 महीने तैयार कर रखा ஏன்னா था। வீட்ல இருக்கும்போது நான் சில காரியங்களை நேரம் கிடைக்கும்போது தியானிச்சு எழுதி வைப்பது तो வழக்கம். घर पर मैं जब भी समय मिलता है कुछ बातों को मनन कर लिख कर रखा
करता அப்போ நான் हूं। ஒரு மெசேஜ் ஆல்ரெடி இருக்கு என்கிட்ட. तो मेरे पास पहले से एक संदेश तैयार है। நினைச்சப்ப அதை தான் இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்க சொல்றாரு. तो मुझे लगा परमेश्वर कहता है कि उसी को बताना है அதுல என்ன कर கட்டு? பிசாசின் கட்டு இருக்கிறது, उसमें क्या है? शैतान का बंधन மரண है, கட்டுகள் இருக்கிறது, मौत का बंधन है, வியாதியின் கட்டு இருக்கிறது, बीमारी की बंधन है, பயத்தின் கட்டு डर இருக்கிறது. का बंधन है। இப்படி நிறைய கட்டுகளை குறித்து தியானிச்சு வச்சிருக்கேன். ऐसे कई प्रकार के बंधन के बारे में मनन कर रखा ஆனா हूं। திடீரென்று लेकिन अचानक நேற்று நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது कल मैं प्रार्थना कर रहा था तो ஆண்டவர் சொன்னார், அந்த கட்டெல்லாம் இப்ப பேச போறது இல்ல. परमेश्वर ने कहा उस बंधन के बारे में नहीं बोलने वाला। ஹalleluya. हालेलुया। நான் வேற ஒரு ரெண்டு கட்டை பத்தி பேசுறேன். मैं दूसरे दो बंधन के बारे में बोलने அப்பொழுது वाला हूं। ஆவியானவர் எனக்குள்ளே ரெண்டு காரியங்களை உணர்த்தினார். तब पवित्र आत्मा मेरे अंदर दो बातों को महसूस दिलाकर ரெண்டு கட்டை பார்க்கணும். दो बंधन को देखना है। எவ்வளவு நேரம் இருக்குன்னு எனக்கு தெரியல. कितना समय बचा है मैं नहीं जानता ஆனா हूं। நிறைய காரியங்களை ஆண்டவர் நேத்து நான் இருக்கும்போது தியானிச்சு लेकिन பேசிக்கொண்டே परमेश्वर இருந்தார். ने बहुत सारे बातें मुझे मनन कराया जब मनन कर रहा था। ஒன்று पहला விழுந்து போன மனுஷனின் கட்டு, गिरे हुए मनुष्य का बंधन। இரண்டாவது दूसरा உறுதியாய் நின்ற மனிதனின் கட்டு. जो स्थिर रहा उस मनुष्य का बंधन। ரெண்டு பேருக்குமே கட்டு வந்துச்சு. दोनों को भी बंधन आई। ஒருத்தன் விழுந்து போகிறான், அவனுக்கும் கட்டு வருகிறது, பிசாசு पहला தான் கொண்டு வருகிறான். जो गिरा है उससे भी बंधन आती है, वो शैतान लाता है। இன்னொரு மனுஷன் ரொம்ப உறுதியா और இருக்கிறாரு, दूसरा मनुष्य बहुत स्थिर खड़ा है, எதுலயுமே வீழ்ச்சி கிடையாது, किसी बात में गिरावट नहीं ஆனா है, அவனுக்கும் பிசாசு கட்ட கொண்டு வருகிறான். लेकिन उसे भी शैतान एक बंधन को ले आता है। ஹalleluya. हालेलुया। இப்படி ஒரு ரெண்டு மனிதர்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ऐसे दो मनुष्य के बारे में मनन करने वाले हैं। हालेलुया. हालेलुया। हालेलुया। அப்போ எப்படி பிசாசு விழுந்து போன மனிதனை கட்டுவான்? तो कैसा शैतान गिरे हुए मनुष्य को बांधेगा, விழுந்து போகாமல் உறுதியாய் நிற்கிற அந்த மனிதர்களை எப்படி கட்டுவான்? और जो मनुष्य गिरे बिना स्थिर है उस मनुष्य को कैसे वो बांधेगा। ஹalleluya. हालेलुया। நம்ம பார்க்கிறோம் லூக்கா 13:16ல यहाँ पर हम देखते हैं लूका 13:16 में சாத்தான் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியான விடுதலையாக்க வேண்டாமா அப்படிங்கிறார். शैतान ने बांधा हुआ अब्राहम के बेटी को क्या हमें नहीं छुड़ाना है। ஹalleluya. हालेलुया। அப்போ சாத்தான் வந்து ஆபிரகாமின் குமார்த்தியையும் கட்டுகிறான். तो शैतान अब्राहम के बेटी को भी बांधता है। ஹalleluya. हालेलुया। ஆபிரகாமின் குமார்த்தினா விசுவாசத்துல இருக்கிறவங்க. अब्राहम के बेटी यानी विश्वास में रहने वाले। அப்ப விசுவாசிகளுக்கு கட்டு வருமா கேட்டா வட்டு வரத்தான் செய்யுது. तो विश्वासी के लिए बंधन आएगा कहे तो आएगा जरूर। ஹalleluya. ஒரு விழுந்து போன மனிதனின் கட்டு எப்படி இருக்கும்? एक गिरे हुए मनुष्य का बंधन कैसा ஒரு होगा? உறுதியா இருக்கிற மனிதன் கட்டு எப்படி இருக்கும்? एक स्थिर मनुष्य का बंधन कैसा होगा? கொஞ்சம் கவனமா கேளுங்க. थोड़ा ध्यान से सुनो। நமக்கு தெரிந்த சம்பவம் தான், हम जानने वाली घटना है। ஆனால் ஆவியானவர் வெளிப்படுத்தின சில காரியங்களை கொஞ்சம் கொடுக்க போறோம். लेकिन पवित्र आत्मा प्रकट करने वाले कुछ बातों को मैं बताना चाहता हूँ। நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனம். न्याय की किताब 16वां अध्याय उसका 21वां वचन। பெலிஸ்தர் அவனை பிடித்து, அப்படின்னா சிம்சோனை பிடித்து, फिलिस्तियों ने सिमसोन को पकड़कर அவன் கண்களை பிடுங்கி उसके आंखों को नोचकर அவனை காசாவுக்கு கொண்டு போய் उसे गाजा की ओर ले जाकर 2 வெண்கல விலங்கு போட்டு 2 पीतल के जंजीर को बांध சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். और उस जेल के अंदर चक्की पिसाने लगा दिया। सिमसोन को 2 வெண்கல விலங்கை போட்டா வெண்கல விலங்கால கட்டினார்கள் என்று இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. 2 पीतल को बांधे, यानी कि उस और एक अनुवाद में देखते हैं कि उससे बांध कर लेकर गए। இங்கிலீஷ்ல பவுண்ட் தான் இருக்கும், ஐ திங்க் சோ. और अंग्रेजी में बंधन दिखते हैं। ஹalleluya. हालेलुया। அப்போ சிம்சோனை வெண்கல சங்கிலிகளினால் கட்டினார்கள். पीतल के जंजीरों से बांधा। ஹalleluya. அப்போ சிம்சோனுடைய வாழ்க்கையில सिमसोन के जीवन में ஒரு பயங்கரமான கட்டு வந்துடுச்சு. एक भयंकर बंधन आ गया। ஆனால் இந்த சிம்சோன் யார் தெரியுமா? लेकिन ये सिमसोन कौन है இந்த जानते हो? சிம்சோனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது इस सिमसोन के बारे में हम இந்த देखते हैं। சிம்சோன் எப்படிப்பட்ட மனிதன்? ये सिमसोन कैसा मनुष्य है? இந்த தெளிலால் கேட்கும் பொழுது ये तेलीलाल जब पूछती है, சிம்சோன் சொல்லுகிறார், सिमसोन कहता है நான் मैं கர்த்தருக்காக நஸ்ரேனாய் இருந்த ஒரு மனுஷன். परमेश्वर के लिए नाजरी रहा हुआ मनुष्य हूं। நீங்கள் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தின் न्यायों 16वां अध्याय के 18ஆம் வசனம் 17ஆம் வசனமா பாருங்க. 17-18 देखेंगे। இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெளிலால் கண்டபோது, இல்ல அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தி, சவரன் கத்தியின் தலைமேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் போதும் தேவனுக்கென்று நஸ்ரேனானவன். அல்லேலூயா. हालेलुया। இங்க என்ன சொல்லுகிறார்? यहाँ पर क्या कहता है? நான் தேவனுக்கென்று பிரிக்கப்பட்ட, வேறு பிரிக்கப்பட்ட நஸ்ரேனாய் இருக்கிறேன். मैं परमेश्वर के लिए अलग किया गया नाजरी हूं। அல்லேலூயா. हालेलुया। அப்ப சிம்சோன் யார் என்றால் तो सिमसोन कौन कहे? தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவன்.
परमेश्वर के लिए अलग किया गया। சிறு வயதிலிருந்தே छोटे उम्र से அவன் लेकर தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டு वो परमेश्वर के लिए अलग किया जाकर நஸ்ரேனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். एक नाजरी के समान जीता आया நஸ்ரேன் है। என்பது உடன்படிக்கையின் அடையாளமாய் இருக்கிறது. नाजरी यानी कि एक वाचा के चिन्ह के रूप में है। அல்லேலூயா. हालेलुया। அப்படி உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும் பொழுது तो जब वाचा के चिन्ह में होते हैं, மானிட்டர் மட்டும் வைமா ப்ளீஸ். அப்படி அடையாளமாய் இருக்கும் பொழுது जब उसके चिन्ह होते हैं, இவனுக்கு ஒரு இளம் வயது வருகிறது. इसका एक जवानी के उम्र அந்த आती है। இளம் வயது வரும் பொழுது वो जवानी के उम्र आते समय அந்த நாட்களில் தான் சிம்சோனுக்கு இந்த கட்டுகளும் வருகிறது. उन दिनों में ये शिमशोन के लिए बंधन आती है। ஒரு வேறு பிரிக்கப்பட்ட மனுஷன், एक अलग किया गया मनुष्य, உடன்படிக்கை செய்யப்பட்ட மனுஷன், एक वाचा किया गया இவனுக்கு ஏன் मनुष्य, இந்த கட்டு வருகிறது? इसके लिए क्यों ये बंधन आती है? ஏனென்றால் क्योंकि இவனுடைய வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சி வந்தது. इसके जीवन में गिरावट आई। வேறு பிரிக்கப்பட்டு கர்த்தருக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன், अलग कर परमेश्वर के लिए जीने वाला एक मनुष्य, உடன்படிக்கையில் நிலைத்திருந்த ஒரு மனுஷன் वाचा में स्थिर रहने वाला एक मनुष्य கொஞ்சம் விழ ஆரம்பித்தான். थोड़ा गिरने लगा। அந்த வீழ்ச்சி தான் அவருடைய வாழ்க்கையில் கட்டுகளை கொண்டு வந்தது. वो गिरावट उसके जीवन में बंधन को लाने लगी। இப்போ சிம்சோனுடைய வாழ்க்கையில விழுவதற்கான காரணங்கள் என்ன? अब सिमशोन के जीवन में गिरने का कारण போன क्या है? உடனே அப்படி போய் விழுந்துட்டு வரல அவரு. ऐसे जाते ही जाकर गिर कर नहीं போன आया, உடனே பாவம் செஞ்சுட்டு வரல. जाते ही पाप कर नहीं आया। அவருடைய வாழ்க்கையில் வந்த வீழ்ச்சிகள் என்ன? उसके जीवन में किस प्रकार அந்த की गिरावट வீழ்ச்சிக்கான आई காரணங்கள் என்ன? और उसका कारण क्या है? நீங்கள் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தின் आप न्यायियों 16वें अध्याय के 1ஆம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, पहले दूसरे वचन को यदि आप பின்பு देखोगे तो சிம்சோன் காசாவுக்கு போய் तब शिमशोन गाजा को அங்கே जाकर ஒரு வேசியை கண்டு वहां पर एक वेश्या को அவளிடத்தில் देखकर போனான். उसके पास गया। அப்பொழுது சிம்சோன் 14ஆம் வசனம் 14 1 2 பார்க்கும் பொழுது, हम 14वां अध्याय 1 से लेकर देखते हैं। சிம்சோன் திம்னாத்துக்கு போய் सिमसोन तिम्नात को जाकर திம்னாத்திலே பெலிஸ்தியர் குமார்த்தியாக ஒரு பெண்ணை கண்டு तिम्नात में फिलिस्तियों की स्त्री एक बेटी को देखकर திரும்ப வந்து लौट कर தன் आया, தாயும் தகப்பனையும் நோக்கி, अपने माता पिता की ओर, திம்னாத்திலே பெலிஸ்தியர் குமார்த்திகளில் ஒரு பெண்ணை கண்டே, तिम्नात में एक फिलिस्ती स्त्री को मैंने देखा, அவளை எனக்கு கொள்ள வேண்டும். उसे मेरे लिए विवाह करा दो। அல்லேலூயா. हालेलुया। நீங்க நான் சொல்றது கவனமா கேட்கணும்ல, அந்த ஸ்டோரி நீங்க அப்படியே படிப்பீங்க. अगर मैं जो कहता हूं आप ध्यान से नहीं सुनोगे तो आप उस घटना को நான் वैसे ही அந்த पढ़ोगे। ஸ்டோரிய ஒரு வேசித்தனமான ஒரு விபச்சார ஸ்டோரியா நான் பார்க்கல. நீ பேச मैं इस போறதில்ல. घटने को एक वेश्या के रूप में नहीं देखना चाहता हूं। இங்க சிம்சோன் यहाँ पर शिमशोन எங்கு போகிறான்? कहां जाता है? திம்னாத்துக்கு போகிறான். तिम्ना को जाता है। அல்லேலூயா. हालेलुया। திம்னாத்துக்கு போகிறான். तिम्ना को जाता है। திம்னாத் எங்க இருக்கிறது? तिम्ना कहां है? இப்போ சிம்சோனுடைய ஊர் தான். ஓகே, अब सिमसोन का गांव तान है। நீங்கள் உங்க புஸ்தக பைபிளை வேணா அப்படியே பின்னாடி புரட்டி आप अपने बाइबल को लास्ट में पलटकर அப்படியே ஒரு மேப்லாம் போட்டுருக்கு பாத்தீங்களா? वहां पर मैप दिया होगा बाइबल में। மேப்லாம் लास्ट में। பாத்திருக்கீங்களா என்னைக்காவது? आपने कभी मैप देखा है ஆமா, बाइबल அந்த में? மேப்க்கு வாங்க. उस मैप में आइए। நீங்கள் அது ஒன்றிணைந்த இஸ்ரவேல் தேசம் அல்லது பாலஸ்தீன தேசத்தின் புதிய ஏற்பாட்டு காலம், இந்த ரெண்டு மேப்லையும் பார்க்கலாம். तो इजराइल के देश में या पालस्तीनी देश के बीच में आप देख सकते हो। நீங்கள் அந்த கானான் நாட்டில் இஸ்ரவேல் குலத்தின் நிலப்பகுதியில் பாருங்க. अब कानान के देश में उसके भाग में विभाग में उसे அப்படி ஒரு देखिए। மேப் இருக்கும். அதுல वहां पर एक भाग அதுல वैसा होगा। கீழ அடியில ரைட் சைடுல தான் என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறது वहां पर பாருங்க. யோப்பா नीचे பக்கத்துல. राइट साइड में यानी दाहिने और रोब नाम के शहर के बाजू में दान नाम का शहर होगा। யோப்பான்னு இருக்கு, அது பக்கத்துல அந்த அந்த பகுதி ஒரு தான் இருக்கும். அந்த பகுதி தான் தான் பகுதி. योपा कर होगा, उसके बीच में दान नाम का एक इलाका होगा। இப்ப தானுக்கு கீழ அப்படியே வந்தோம்னா காசா இருக்கிறது. और दान के ऐसे नीचे आएंगे तो गाजा होगी। திம்னாத் அங்கதான் இருக்கிறது. तिम्नात भी वहीं पर है। ஆனா அப்படியே தான்ல இருந்து மேல போனான்னு வச்சுக்காங்களேன். लेकिन उस दान से ऊपर की ओर जाएंगे तो மேல போனா ऊपर की ओर गए तो எருசலேம் வரும், यरूशलेम आएगी, பெத்தேல் வரும், बेतेल आएगा, ஷீலோ வரும். शीलो आएगी। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। சரி, வீட்ல போய் அந்த மேப் கொஞ்சம் நல்லா கூர்வமா கவனிங்க. घर पर जाकर उस मैप को और गौर फरमा कर சரி, இப்போ देखिए। எங்க கவனிங்க. अब यहाँ पर அப்போ देखिए, திம்னாத் இருக்கிற பகுதியில இருந்து जो जहां से तिम्ना है கீழ் நோக்கி வந்தா, नीचे की ओर आएंगे तो சாரி, தான்ல இருந்து கீழ் நோக்கி வந்தா दान से नीचे की ओर आएंगे என்ன तो இருக்கிறது? क्या है? திம்னாத் இருக்கிறது, காசா இருக்கிறது. तिम्ना है और गाजा है। ஓகே. ठीक है। ஆனா தான்ல இருந்து மேல் நோக்கி போனா लेकिन दान से ऊपर की ओर गए तो எருசலேம் இருக்கிறது. यरूशलेम है। எருசலேம் என்பது यरूशलेम यानी தேவாலயம் இருக்கிற இடம். परमेश्वर का भवन रहने वाली பெத்தேல் जगह। இருக்கிறது. बेतेल है। பெத்தேல் என்பது बेतेल यानी கர்த்தருடைய வீடு. परमेश्वर का घर। அதையும் மேல போனா ஷீலோ. उससे भी आगे गए तो शीलो है। ஷீலோல தான் அந்த நாட்கள் உடன்படிக்கை பெட்டி இருந்தது. शीलो में उन दिनों में वाचा का संदूक रहा இப்போ करता था।
சிம்சோன் யாரு? अब सिमशोन कौन है? அவன் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மனுஷன், वो एक अलग किया गया मनुष्य உடன்படிக்கை है। செய்யப்பட்ட ஒரு वो மனுஷன். वाचा किया गया இப்ப मनुष्य இந்த है। மனுஷன் अब ये मनुष्य ஒரு ஆண்டவனை ஏவுறாரு. परमेश्वर से उत्तेजना देते இப்ப हैं। அவன் எங்க போகணும்? अब वो कहां पर जाना ஒண்ணே है? தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும், एक परमेश्वर की भवन की ओर जाना அல்லது है, தேவனுடைய வீட்டுக்கு या போகணும், परमेश्वर की घर அல்லது पर தேவனுடைய जाना है, உடன்படிக்கை இருக்கிற ஸ்தலத்துக்கு या போகணும். परमेश्वर का वाचा संदूक जहां पर है ஆனால் वहां இவனுடைய जाना है। பயணம் लेकिन इसका सफर கீழ் நோக்கி வருகிறது. नीचे की ओर, இது இங்கிலீஷ்ல ரொம்ப சூப்பரா வாசிக்க முடியும். अंग्रेजी में बहुत अच्छी तरह पढ़ सकते हैं। சாம்சன் went down to திம்னான் இருக்கும். शिमशोन नीचे की ओर तिम्ना में गया कर। அல்லேலூயா. हालेलुया। தமிழ்ல வந்து சிம்சோன் திம்னாத்துக்கு போனான் இருக்கும். तमिल में ऐसा होगा कि सिमशोन तिम्ना में गया। இங்கிலீஷ்ல நம்ம வாசித்தோம்னா हम अंग्रेजी में पढ़ेंगे तो சாம்சன் went down to திம்னா அப்படி இருக்குது. शिमशोन नीचे की ओर तिम्ना की ओर गया। அப்ப முதல் வீழ்ச்சிக்கான காரணம் என்ன தெரியுமா? तो पहले गिरावट का कारण क्या है? உன்னுடைய வழி விலகுதல் தான் முதல் வீழ்ச்சிக்கான காரணம். तेरा मार्ग भटकना तेरा गिरने का पहला இன்னைக்கு நம்முடைய कारण। ஆவிக்குரிய ஜீவியத்துல आज हमारे आत्मिक जीवन நீங்கள் में வழி விலகி விட்டீர்கள் என்றால் तुम यदि मार्ग भटक गए तो முதலாவது நீங்கள் பெற்றுக்கொள்வது கீழ் நோக்கிய பயணம், மேல் நோக்கிய பயணம் அல்ல. पहले आप पाने वाला मार्ग नीचे की ओर, ऊपर வழி की ओर नहीं। விலகின ஒரு மனுஷன் ஒரு நாளும் மேல போக முடியாது. मार्ग भटका हुआ मनुष्य कभी भी ऊपर की ओर नहीं नीचे की ओर जाता சிம்சோனுக்கு है। ரெண்டு வழி இருந்தது. सिमशोन के लिए दो मार्ग ஒன்று थे। எருசலேம் போகலாம், एक यरूशलेम जा सकता है, பெத்தேல் போகலாம், बेतेल जा सकता ஷீலோ है, போகலாம். शीलो जा सकता அந்த है। வழியை விட்டுவிட்டு उस मार्ग को இவன் छोड़कर தெரிந்தெடுத்தது इसने चुना हुआ திம்னாத்துக்கு मार्ग போகிற வழியை. तिम्नात के मार्ग को चुना। அல்லேலூயா. हालेलुया। அப்ப திம்னாத்துக்கு போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவருடைய லைஃப் கீழ் நோக்கி तो போகிறது. तिम्नात को जाते समय उसका जीवन अपने आप नीचे की ओर जाता है। அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு आज என்னைக்கெல்லாம் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு விலகுறீங்களோ, आप जब जब आत्मिक जीवन से दूर हटते हो, என்றைக்கெல்லாம் ஆராதனை விட்டு விலகுறீங்களோ, आप जब जब आराधना से दूर हटते हो, என்றைக்கெல்லாம் ஜெபத்தை விட்டு தேவ சமூகத்தை விட்டு விலகுறீங்களோ, आप जब जब आराधना प्रार्थना से या परमेश्वर के समूह से दूर हटते हो, அன்றையிலிருந்து ஒன்று புரிந்து கொள்ளுங்க, उस दिन से एक बात को समझ लो, உங்கள் வாழ்க்கை கீழே போயிட்டு இருக்கிறது. आपका जीवन नीचे की ओर जा रहा உங்க है। வாழ்க்கை மேல போகல, आपका जीवन ऊपर नहीं, உங்கள் ஆவிக்குரிய ஜீவன் மேல போகாது. आपके आत्मिक जीवन ऊपर की ओर नहीं, ஆவிக்குரிய ஜீவன் மாத்திரமல்ல, केवल आत्मिक जीवन नहीं, உங்கள் உலக ஜீவன் கூட மேல போகாது. आपका दुनिया का जीवन भी ऊपर की ओर நீங்கள் नहीं। வழி விலகி விட்டால் आप मार्ग भटक அல்லது गए तो, தேவ சமூகத்தை விட்டு விலகி या விட்டால், परमेश्वर के समूह से अब अलग हो गए தேவ तो, ஆலயை விட்டு நீங்க விலகிட்டீங்க, परमेश्वर के भवन से अब अलग हो गए तो, தேவ பிரசன்னத்தை விட்டு விலகிட்டீங்க, परमेश्वर की उपस्थिति से अब अलग हो गए तो, நீங்கள் விலகி விட்டாலே உங்களுக்கு பயணம் கீழே போகுதுன்னு அர்த்தம். आप अलग हो गए तो आपका सफर नीचे की ओर जा रहा है। அல்லேலூயா. हालेलुया। அதனால தான் சொல்றோம், इसीलिए हम कहते हैं நீங்கள் ஆராதனையை விடாதீங்க. आप आराधना को कभी भी मत छोड़ना। சபையில கூட்டங்கள் நடக்கும் பொழுது போகாதீங்க जब எங்கேயோ. जब कलीसिया में सभा चलती है आप बाहर कहीं मत जाओ। அல்லேலூயா. हालेलुया। இந்த பயணம் உடனே போய் ஜெயில போடல, ये सफर तुरंत उसे गिरावट की ओर नहीं ले இதுதான் गए। அவனுடைய தொடக்க புள்ளி. यही उसकी शुरुआत थी। தொடக்க புள்ளி அவனுக்கு நல்லா தான் இருந்துச்சு, शुरुआत उसके लिए अच्छा ही था, ஆனா முடிவு எங்க போய் முடிஞ்சது? लेकिन अंत कहां पर ले गई? கண்களை பிடுங்கப்பட்ட முடிவு வந்தது. उसके आंखों को नोचने वाले दिन आ गए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। வாழ வேண்டியவன் சாக வேண்டிய முடிவு जीने வந்துச்சு. वाला मरने का एक निर्णय लेने लगा। அல்லேலூயா. हालेलुया। தேவ பிள்ளைகளை ஒன்னு கவனமா கேளுங்க. परमेश्वर के लोगों एक बात अच्छी तरह समझ लेना நீங்கள் है। ஆண்டவரை விட்டு விலகாமல் இருக்கலாம். आप परमेश्वर को छोड़कर अलग हुए बिना रह இன்னொரு सकते காரியத்தை உங்களுக்கு சொல்லி हो। एक கொடுக்கிறேன். और बात को मैं सिखाना चाहता हूँ। சிம்சோன் ஆண்டவரை விட்டு விலகல, शिमशोन परमेश्वर को छोड़कर अलग नहीं हुआ। ஆண்டவர்கிட்ட எங்கேயும் தூர போல, परमेश्वर से दूर कहीं नहीं गया। ஆண்டவர் உள்ளதா இருந்தார், परमेश्वर उसके अंदर ही थे, ஆனா ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி விட்டார், लेकिन परमेश्वर के समूह को छोड़कर अलग हो गया। ஆண்டவருடைய வீட்டை விட்டு விலகி விட்டார், परमेश्वर के घर को छोड़कर अलग हो गया। ஆண்டவருடைய ஆலயத்தை விட்டு விலகி விட்டார். परमेश्वर के भवन को छोड़कर अलग हो அப்ப गया। ஆண்டவர் தான் உள்ள இருக்கிறாரு, तो परमेश्वर तो अंदर है, நான் எங்கனாலும் போலாமே. मैं तो कहीं भी जा सकता என்ன हूँ। நடந்தது தெரியுமா? क्या हुआ जानते हो? இந்த விலகுதல் इसका गिरावट முடிவில் என்ன நடந்துச்சு தெரியுமா? अंत में क्या हुआ? கர்த்தர் அவனை விட்டு விலகினார். परमेश्वर उससे दूर हो गए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு நீங்க விலகும் பொழுது கர்த்தர் உங்க கூட தான் இருப்பார். आज आप दूर जाते समय परमेश्वर आपके साथ அபிஷேகம் रहेंगे। உங்க கூட தான் இருக்கும், अभिषेक आपके साथ கிருபை உங்க रहेगी। கூட தான் இருக்கும், परमेश्वर का समूह उसके साथ रहेगी। நன்மை உங்க கூட தான் இருக்கும், भलाई आपके साथ रहेगी। ஆசீர்வாதம் உங்க கூட தான் இருக்கும். आशीष आपके साथ ஆனா रहेगी। நீங்கள் விலக 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 लेकिन आप जैसे ही दूर நீங்க जाने கீழே लगेंगे, போக 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 आप नीचे जाते जाते ஆண்டவர் கொஞ்ச जाते நாள் பொறுத்து பாப்பார், परमेश्वर धीरज के साथ கொஞ்ச நாள் देखेगा। வெயிட் பண்ணுவார். थोड़ा दिन इंतजार करेगा। ஒரு வாரம் வரல, एक हफ्ता नहीं என் आया, மகன் அடுத்த வாரம் வந்துருவா. अगला हफ्ता आ 2 जाएगा। வாரம் வரல, 2 हफ्ता नहीं आया, அடுத்த வாரம் வந்துருவான். अगले हफ्ते
हफ्ते आ 3 வாரம் जाएंगे, வரல, 3 हफ्ते नहीं அடுத்த आए, வாரம் வந்துருவான். उसके अगले हफ्ते आ जाएगा, மாதங்கள் போகிறது, महीने बीत गए, வருஷங்கள் போகிறது, साल बीत गई, நாள் ஒன்று வரும், और एक दिन आएगा, கர்த்தருடைய ஆவியானவர் வெளியே போயிடுவார், கர்த்தர் வெளியே போயிடுவார். परमेश्वर का पवित्र आत्मा भी बाहर चला जाएगा, परमेश्वर भी बाहर உன்னுடைய चला கீழ் நோக்கிய பயணத்தை இன்னைக்கு சுதாரித்துக் கொள்ள जाएगा। வேண்டும். तेरे नीचे की ओर के सफर को आज से सुधारना होगा। ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். परमेश्वर को देने वाले आदर को आपको देना ஆண்டவருடைய होगा। சமூகத்தை விட்டு விலக நினைத்தால் சமூகம் உங்களை விட்டு விலகி விடக்கூடாது. परमेश्वर के समूह को छोड़कर तुम दूर होने के लिए सोचने पर परमेश्वर का समूह तुमसे दूर हो जाएगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। விலகுதல் உங்களை கீழே தான் கொண்டு போகும், மேல கொண்டு வராது. दूर हटना आपको नीचे की ओर ले जाएगी, ऊपर की ओर। சபையார் கொஞ்சம் கவனமாய் கேளுங்க. कलीसिया वासी थोड़ा सावधानी के நீங்கள் साथ, விலகும் பொழுது உங்கள் ஆசீர்வாதம் இருக்கிறதுனால நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. आप जब दूर हटते हो आपके आशीष साथ में है, इसलिए खुशी मत நீங்கள் मनाओ। விலகும் பொழுது நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுனால நல்லா இருக்கும். आप दूर हटते समय अच्छे आरोग्य हो, इसे देखकर खुशी मत நீங்கள் मनाओ। விலகும் பொழுது உங்களுக்கான வருமானம் குறையில்லாதனால நல்லா இருப்பீங்க. आप जब दूर हटते हो आपकी कमाई कभी कम नहीं हो, इसके लिए आप खुशी ज्यादा मत இது मनाओ। எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போகும். ये सब एक दिन नाहिसा हो இது जाएगा, எல்லாம் ஒரு நாள் இல்லாம போகும். ये सब एक दिन खत्म हो जाएगा। அன்றைக்கு கர்த்தர் இருந்தா மாத்திரம் தான் उस தப்பிச்சீங்க. दिन केवल परमेश्वर हो तो आप बच सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। உங்கள் பணம் இல்லாமல் போகலாம், आपका पैसा खत्म हो सकता உங்ககிட்ட है, இருக்கிற ஆரோக்கியம் இல்லாமல் போகலாம், आपके पास की आरोग्य आपके पास से உங்ககிட்ட नाहिसा हो இருக்கிற सकता है, நல்ல வேலை இல்லாமல் போகலாம், आपके पास की नौकरी आपसे छीन ली जा सकती உங்ககிட்ட है, இருக்கிற நல்ல குடும்பங்கள் இல்லாமல் போகலாம். आपके पास का अच्छा परिवार आपके पास ना हो இது सकता, எல்லாம் இல்லாம போனாலும் ये सब ना होने पर भी கர்த்தர் என் கூட இருந்தா போதும். परमेश्वर मेरे संग हो तो काफी கர்த்தர் है। கூட இருந்தா परमेश्वर यदि साथ हो तो எல்லா இல்லாமையிலும் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். सारे खालीपन में परमेश्वर तुम्हें जीने लगाए। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। So, ஒரு நாளும் तो कभी भी ஆராதனையை விட்டு விலகாதீங்க, आराधना को छोड़कर दूर मत ஆலயத்தை हटना। விட்டு விலகாதீங்க, परमेश्वर के भवन को தேவ छोड़कर दूर சமூகத்தை हट விட்டு मत। விலகாதீங்க, परमेश्वर के समूह से दूर मत ஒவ்வொரு हटना। நாளும் ஜெபிக்கிற ஜெபத்தை விடாதீங்க, हर एक दिन करने वाले प्रार्थना को मत ஒவ்வொரு छोड़ना। நாளும் ஆராதிக்கிற ஆராதனை விடாதீங்க, हर एक दिन करने वाले आराधना को कभी मत छोड़ना। ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற வேத தியானத்தை விடாதீங்க. हर एक दिन पढ़ने वाले शास्त्र के मनन को कभी मत छोड़ना। நீங்கள் விலக விலக எங்கேயோ கீழே விழுந்துகிட்டு இருக்கீங்க आप அர்த்தம். दूर जाते जाते कहीं ना कहीं आप गिर रहे हो, इसका சிம்சோன் मतलब। வழி விலகினான், கீழ் நோக்கி பயணித்தான். शिमशोन मार्ग भटक गया और नीचे की ओर जाने लगा। அடுத்து அவன் சொல்லுகிறான், अगला वो कहता है, அங்கு ஒரு பெண்ணை கண்டேன், वहां पर मैंने एक स्त्री को देखा, அங்கு ஒரு பெண்ணை கண்டேன். वहां पर एक स्त्री को देखा। அல்லேலூயா. हालेलुया। சிம்சோன் எடுத்த உடனே வேசிட்ட போகல, सिमसोन शुरुआत में ही एक वेश्या के पास கடைசில नहीं गया। காசால விட வேசிட்ட மாட்டானா, आखिर में गाजा में जाकर एक वेश्या के पास फंस गया, போகும்பொழுது வேசிட்ட போகல, और पहले पहले जाते समय वेश्या के पास नहीं நல்ல गया, அருமையான கன்னிக்கழியாத ஒரு பெண்ணிடம் தான் பார்த்தார். अच्छे एक सुंदर एक कन्या के पास गया। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। புரியுதா? समझ வழி रहे हो? விலகி போகும்பொழுது मार भटक कर जाते समय பிசாசு முதல்ல நல்லதை தான் உங்களுக்கு காட்டுவான், शैतान पहले आपको अच्छी बातों को दिखाएगा, நல்லதை தான் காட்டுனா. अच्छा ही दिखाया। அந்த பெண்ணிட்ட குறை இல்லை, उस स्त्री के पास कोई कमी நல்ல ஒரு नहीं இளம் थी, பெண், अच्छी जवान बेटी, பரிசுத்தமான பெண், अच्छी पवित्र स्त्री, கன்னியை காத்துக்கொண்ட பெண். अपने कन्याएं को अब्रू को அந்த संभाली हुई। பெண்ணை திருமணம் செய்வது தவறல்ல, उस स्त्री से विवाह करना कोई गलत नहीं அந்த है, பெண்ணை விரும்புவது தப்பல்ல. उस स्त्री को चाहना गलत नहीं ஆனா था, அதே நேரத்துல लेकिन उसके அந்த साथ साथ பெண் எங்குள்ளவள் என்பது ரொம்ப और முக்கியம். वो स्त्री कहाँ की है सबसे मुख्य அந்த बात है। பெண் தான்ல இல்ல, वो स्त्री दान की नहीं, அந்த பெண் திம்னாத்துல இருக்கிற वो பெண். स्त्री तिम्ना की है। அந்த பெண் இஸ்ரவேல் பெண் அல்ல, वो स्त्री इस्राएल की அவர் नहीं, பெலிஸ்திய பெண் அவள். वो एक फिलिस्ती है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நீங்கள் வீழ்ச்சி அடைய தொடங்கும் பொழுது आप जब गिरावट की शुरुआत होती है, இரண்டாவது காரணம் எங்க தெரியுமா? दूसरा कारण क्या होता है? உன்னுடைய விருப்பத்துல இருக்கிறது. आपके चाहत में है। முதலாவது விலகி போக வைப்பான், पहले आपको दूर होने लगाएगा, கொஞ்சம் கொஞ்சமா விலக வைப்பான். थोड़ा थोड़ा कर दूर होने लगाएगा। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு ஜெபிக்காட்டா பரவாயில்ல, நாளைக்கு ஜெபிக்கலாம். तो आज प्रार्थना नहीं किया तो चलेगा, कल இன்னைக்கு प्रार्थना कर ஆராதனைக்கு लें। போலாம், அடுத்த வாரம் போய்க்கலாம். आज नहीं आराधना गई तो चलेगा, अगले இன்னைக்கு हफ्ते நமக்கு जाएंगे। கல்யாணம் தான் இம்பார்ட்டன்ட், आज हमारे लिए शादी ही मुख्य இன்னைக்கு है, நமக்கு ஃபங்க்ஷன் தான் இம்பார்ட்டன்ட். आज हमारे लिए फंक्शन मुख्य இன்னைக்கு है। சர்ச்சுக்கு போட்டா அடுத்த வாரம் போய்க்கலாம். आज चर्च नहीं गया तो चलेगा, अगले हफ्ते जाएंगे। கொஞ்சம் கொஞ்சம் விலக வைப்பான். थोड़ा थोड़ा आपको दूर होने அடுத்து लगाएगा। अगला, விலகின இடத்துல உங்களுக்கு பிடிச்சத ஒண்ண காட்டுவான். जहां पर आप दूर होने लगेंगे वहां पर आप आशा करने वाली बातों को இங்க दिखाएगा। என்ன நடந்தது தெரியுமா? यहाँ पर क्या हुआ? சிம்சன் சொல்லுகிறான், शिमशोन कहता அவள் है, என் கண்களுக்கு பிரியமானவள். वो मेरे नजरों में प्रिय थी, தேவனுடைய கண்களுக்கு அல்ல. परमेश्वर की Be नजरों में careful. नहीं। அதனால பாருங்க, அதை கவனிங்க. सावधान रहो। என் கண்களுக்கு, मेरे नजरों में, not sight of God. परमेश्वर के नजर में नहीं। தேவனுடைய கண்களுக்கு பிரியமானவள் அல்ல, परमेश्वर के नजरों में प्रिय नहीं, அவள் என் கண்களுக்கு वो பிரியமானவள். मेरे नजरों में प्रिय है। வீழ்ச்சிக்கான இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? गिरावट का दूसरा कारण क्या है? தேவன் விரும்புவதை விட்டுட்டு நாம விரும்புவதை செய்வது வீழ்ச்சிக்கான जो இரண்டாவது காரணம். परमेश्वर चाहते उसे छोड़कर जो हम चाहते
उसे जब हम करने लगेंगे वो गिरावट का दूसरा ஹalleluya. हालेलुया। எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்தா தேவன் விரும்புவார்னு அர்த்தம் கிடையாது. मुझे जो भी पसंद है वो करने पर परमेश्वर भी चाहेगा ऐसा मतलब நல்ல नहीं। பிள்ளை தாங்க. अच्छा बेटी ஆனாலும் है, தேவன் விரும்பிடுவாரா? लेकिन क्या फिर भी परमेश्वर चाहेंगे क्या? கிடையாது. नहीं। ஹalleluya. हालेलुया। நீங்க செய்கிற காரியங்கள் आप करने वाली बातें உங்களுடைய பார்வையில் நல்லதா இருக்கிறதா தேவனுடைய பார்வையில் நல்லதா இருக்கிறதா? आपके नजर में सही है या परमेश्वर की नजर में सही है? ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. अच्छी तरह समझ लो, நம்முடைய பார்வையில் நல்லதா இருக்கிறதெல்லாம் தேவனுடைய பார்வையில் நல்லா இருக்கும் என்ற அர்த்தம் அல்ல. जो हमारे नजर में अच्छा है वो परमेश्वर की नजर में अच्छा होना जरूरी ஒரு नहीं சின்ன है। எக்ஸாம்பிள் சொல்றேன். एक छोटा उदाहरण देता हूं। ஹalleluya. हालेलुया। சண்டே சர்ச்சுக்கு வரல, संडे चर्च में नहीं आए, வேலைக்கு போறோம். नौकरी में गए, நம்ம சொல்றோம் ஆண்டவர்ட்ட, हम परमेश्वर से कहते இன்னைக்கு हैं கிடைக்கிற சம்பளத்துல आज मिलने वाले कमाई 10 में இல்லப்பா 20 மடங்கு நான் உங்களுக்கு தரேன். मैं 10% नहीं 20% आपको देता हूं। நம்முடைய பார்வையில हमारे नजरिए में இன்னைக்கு சண்டே ஆராதனை மிஸ் ஆச்சு. आज संडे की आराधना मिस ஆனா हो गई, கர்த்தர் கொடுக்கிற காணிக்கையை நான் 2 மடங்கு கூட்டி लेकिन கொடுக்கிறேன். परमेश्वर को देने वाले दान को मैं दुगना बढ़ा कर देता हूं। நல்லதானா இருக்கு? अच्छा तो है, நல்லதானா இருக்கு. अच्छा तो है, ஆனா தேவன் என்ன விரும்புறாரு? लेकिन परमेश्वर क्या चाहते हैं? ஆண்டவர் என்ன சொல்றாரு? परमेश्वर क्या कहते हैं? உன்னுடைய பலி காணிக்கை எனக்கு பிரியமானது அல்ல அப்படிங்கிறார். तेरा बलि तेरा दान मेरे लिए प्रसन्न नहीं। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நம்முடைய பார்வையில் हमारे नजर में நான் ஆராதனைக்கு வராம தேவ சமூகத்திற்கு வராம मैं आराधना में न आते हुए परमेश्वर के समूह में न ஒரு आते வேலை हुए செய்து அதுல வருகிற வருமானத்துல கொடுப்பதை விட அதிகமாய் கொடுத்தாலும் एक नौकरी कर कर उसमें आने वाले कमाई में जो देता हूं उससे बढ़कर भी मैं जो दूं, தேவன் அதுல பிரியப்படுவாரா என்பது சந்தேகத்துக்குரிய. परमेश्वर उसमें प्रसन्न होंगे या नहीं वो एक सवाल चिन्ह है। हालेलुया। हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப என்ன தெரியுமா? तो इसमें से हम क्या समझना है? நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். एक छोटा उदाहरण के लिए मैंने யாரையும் कहा, குற்றப்படுத்த சொல்லல. किसी को मैं दोषी नहीं ठहराना चाहता அல்லேலூயா. हूं। हालेलुया। உங்களுடைய வேலைகள் எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். क्योंकि आपके नौकरी आप खुद जानते ஆனா हैं, ஒன்று, लेकिन एक बात, என்னுடைய பார்வையில் நல்லா இருக்கிறதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்கும் அப்படிலாம் கிடையாது. मेरे नजर में जो जो सही है वो सब परमेश्वर को ही पसंद आएगा ऐसा नहीं। அல்லேலூயா. हालेलुया। அப்போ இரண்டாவது तो நாம் दूसरा, விரும்புகிற காரியத்துல நம்முடைய விலகுதல் இருக்கிறது. हम जिन बातों में आशा करते हैं वो हमारी गिरावट का दूसरा कारण है। சங்கீதம் உமக்கு பிரியமானது எனக்கு கற்றுத்தார். भजनकार कहता है कि जो तेरे लिए प्रसन्न है वो मुझे सिखा இப்ப दे। நான் செய்கிறது உமக்கு பிடிச்சிருந்தா சொல்லி तो தாங்கப்பா. मैं जो करता हूं यदि तुझे प्रसन्न है तो मुझे वो उससे करने के लिए सिखा दे। அப்போ முதல் வீழ்ச்சி விலகுதல்ல வருகிறது. पहले गिरावट हम दूर हटने में आती இரண்டாவது है, வீழ்ச்சி விரும்புகிறதுல வருது. और दूसरी गिरावट हम जिन बातों में आशा करते हैं उसके द्वारा आती है। மூன்றாவது और तीसरा, அப்பா அம்மாட்ட வந்து சொல்றாரு, पिता के पास आकर कहता है, நான் ஒரு பெண்ணை பார்த்தேன், मैंने एक स्त्री को देखा, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, मुझे बहुत पसंद आई அவளை எனக்கு வேணும், और उससे मुझे विवाह करा ஆக்சுவலி दो। அவளை எனக்கு மனைவியாய் கொள்ள வேண்டும், यानी उससे मुझे एक पत्नी के रूप में दिला दो, நான் திருமணம் செய்யணும். मैं उससे शादी करना चाहता हूँ। அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, उसके माता पिता कहते हैं இது சரியில்லைப்பா, ये ठीक नहीं है ஏன்னா बेटा, நம்ம இஸ்ரவேலர்கள், क्योंकि हम इजरायली அது हैं, ஒரு பெலிஸ்திய பெண்ணு, वो एक फिलिस्ती स्त्री நம்ம है, குடும்பத்துல நம்ம சொந்தத்துல எவ்வளவோ பெண்கள் இருக்காங்க, हमारे परिवार में रिश्ते में कितने सारे लड़कियां हैं, அந்த பெண்ணு வேண்டாம். वो स्त्री नहीं चाहिए। சிம்சன் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார், सिम्सोन ने बहुत सफाई से எனக்கு कह दिया, அவளையே எனக்கு கொள்ள வேண்டும். मुझे उसे ही विवाह करा दो। புரியுதா? समझ गए? அவ தான் எனக்கு வேணும். वही मुझे चाहिए। அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டார். वो जिद करने लगा। மூன்றாவது तीसरा, எங்க வீழ்ச்சி ஆரம்பிக்கு தெரியுமா? कहां पर गिरावट होती है? நாம் எதை வேண்டுமென்று தீர்மானிக்கிறோமோ அதுல இருக்கிறது. मैं जिससे चाहिए कर कर मांगता हूं उस बात में। முதல் வீழ்ச்சி விலகுதல்ல இருக்கிறது. पहली गिरावट जिसे मैं இரண்டாவது வீழ்ச்சி விரும்புகிறதுல और இருக்கிறது. दूसरी मैं आशा करने में है, மூன்றாவது வீழ்ச்சி எதை வேணும் நம்ம நினைக்கிறோமோ और அதுல இருக்கிறது. तीसरी गिरावट जिसे मैं मांगता हूं उन बातों में है। எனக்கு வேண்டியது मुझे जो चाहिए சரியான இடத்துல இருந்து வர வேண்டும். सही जगह से आना चाहिए। நான் எதை எனக்கு நான் கேட்கிறேனோ मैं जिस बात को मेरे लिए मांगता அதை हूं எனக்கு தேவன் ஆசீர்வாதமாய் கொடுக்க வேண்டும். मुझे परमेश्वर उससे एक आशीष बनाकर देना வசனம் चाहिए। சொல்லுகிறது, वचन कहती है கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், நம்ம परमेश्वर हमें आशीष करता है, அவர்தான் ஐஸ்வரியத்தை கொடுக்கிறார். वही हमें धन दौलत देता அப்படி है। ஐஸ்வரியத்தை கொடுக்கும் பொழுது ऐसे धन दौलत को देते समय அவர் வேதனையை கூட்டார். और वो वेदना को उसके साथ न मिलाए। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். परमेश्वर की आशीष हमें धन संपत्ति को அதனோட देती है வேதனை வராது. और उसके साथ वेदना नहीं आए। ஐஸ்வரியம் வந்ததுக்கு அப்புறம் வேதனை வருதுன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம விழுந்து கிடக்கணும் அர்த்தம். धन दौलत आने के बाद वेदना आती है तो हम किसी जगह पर गिरे हुए हैं। அல்லேலூயா. हालेलुया। சில நேரங்கள்ல कुछ
कुछ समय में நம்ம வாழ்க்கையில அதை பார்க்க முடியும். हम अपने जीवन में उसे देख நல்ல सकते हैं। வேலை கிடைச்ச உடனே अच्छी नौकरी मिलते ही குடும்பத்துல ரொம்ப கஷ்டம் வரும். परिवार में बहुत कष्ट आने நல்ல लगे। வீட்டை வாங்கணும்னா குடும்பத்துல கஷ்டம் வரும். अच्छा घर खरीदते ही परिवार में நல்ல बहुत दुख பிள்ளை दर्द கிடைச்சா होने। குடும்பத்துல கஷ்டம் வரும். अच्छा बच्चा मिलते ही परिवार में एक दुख दर्द। அல்லேலூயா. हालेलुया। இது சில நேரத்துல என்ன பண்ணும் தெரியுமா? ये सब कुछ समय में क्या நல்ல करेगी? வேலை கிடைச்ச உடனே अच्छी नौकरी मिलते ही எங்க நம்ம தப்பு பண்ணிருப்போம் தெரியுமா? हम कहां पर गलती किए होंगे? நான் சொல்லட்டுமா? मैं कहूं ஏன் அந்த கஷ்டம் வந்துச்சுன்னு? क्यों ये कष्ट आया? அது வேலையா இருக்கலாம், वो आपकी नौकरी हो सकती வீடா है, இருக்கலாம், घर हो सकता है, காரா இருக்கலாம், कार हो सकता है, பிள்ளையா இருக்கலாம், बच्चे हो நல்ல सकते हैं, மனைவியா या இருக்கலாம், अच्छी पत्नी हो सकती है, நல்ல பிள்ளைகள் எதனா இருக்கட்டும். या अच्छे बच्चे, कुछ भी हो எதை सकते हैं। ஆண்டவர் உங்களுக்கு பெஸ்டா கொடுத்தாரோ परमेश्वर ने जिस बातों को आपके लिए श्रेष्ठ रूप में दिया, கிடைக்கிற வரைக்கும் இருந்த தெய்வ பயம், जब तक मिलने तक जो परमेश्वर का भय आपके अंदर था, கிடைக்கிற வரைக்கும் இருந்த தேவனுக்காய் இருந்த ஒரு தாகம், मिलने तक परमेश्वर के लिए जो प्यास आपके अंदर थी, கிடைத்ததுக்கு அப்புறம் குறைஞ்சிருக்கும். मिलने के बाद कम हो गया होगा। அப்ப வேலைக்கு இம்பார்ட்டன்ட் போயிருக்கும். तब नौकरी में आप इंपॉर्टेंस உங்க பிள்ளைக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் आप கொடுத்திருப்பீங்க. अपने बच्चों के लिए ज्यादा உங்க समय देते மனைவிக்கு அதிக होंगे, இம்பார்ட்டன்ஸ் अपने கொடுத்திருப்பீங்க. पत्नी के लिए ज्यादा मुख्यता நீங்க देते நல்லா होंगे। யோசிச்சு பாருங்க. आप अच्छे से सोच कर देखिए, அப்படி போய் ஒரு 4-5 மாசம் நான் பார்த்திருப்பாரு. ऐसे एक जाने के बाद 4-5 महीने परमेश्वर ने देखा होगा, 6-7 மாசம் அப்படியே ஓடும். 6-7 महीने ऐसे गुजर ஆண்டவர் गए விட்டுட்டு होगा। பிடிப்பாரு கொஞ்சம். परमेश्वर पहले आगे जाने देंगे, फिर அதுக்கப்புறம் கொஞ்சம் पकड़ेंगे, கொஞ்சமா பிரச்சனை வர ஆரம்பிக்கும். उसके बाद थोड़ा थोड़ा समस्या आने लगी। அல்லேலூயா. हालेलुया। ஏன் தெரியுமா? क्यों जानते हो? எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும், मुझे आशीष எனக்கு चाहिए, நன்மை வேண்டும், मुझे भलाई எனக்கு चाहिए, நல்ல கிருபைகள் வேண்டும், मुझे अच्छा अनुग्रह எனக்கு चाहिए, எல்லாமே எனக்கு வேணும். मुझे सब कुछ ஆனா அதே चाहिए, நேரத்துல लेकिन उसके साथ साथ அதை நான் பெற்றுக்கொண்டாலும் मैं उसे पाने के बाद भी, அதை விட அதிகமாக என் தேவன் எனக்கு வேணும். उससे भी ज्यादा मुझे मेरा परमेश्वर चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அப்ப வீழ்ச்சிக்கான 3 காரணங்கள் சொல்லி तो இருக்கு. गिरावट के 3 कारण मैंने बताए ஒன்று हैं। உங்களுடைய விலகுதல். पहले आप परमेश्वर நீங்கள் से दूर விலகும் हटते பொழுது हो। கீழ் நோக்கி தான் போவீங்க, மேல வர जब மாட்டீங்க. आप परमेश्वर से दूर हटते हो, आप ऊपर की ओर இரண்டாவது नीचे நீங்க की ओर விரும்புகிற जाओगे। காரியங்கள். और दूसरा आप आशा करने वाली, चाहने இது वाली बात, என் கண்களுக்கு பிடிச்ச காரியம். ये मेरे नजरों के लिए बहुत पसंद है, ஆண்டுடைய கண்களுக்கு இடதல்ல. लेकिन परमेश्वर के पसंद नजरों में नहीं। மூன்றாவது तीसरा, நான் வேண்டுமென்னு அடம் பிடிச்சு வாங்கினது. मैं जिद कर कर मांगने वाली बातें। அல்லேலூயா. हालेलुया। அப்படிப்பட்ட காரியத்துல உங்கள் வீழ்ச்சிகள் ஆரம்பமாகுது. ऐसे बातों में आपके गिरावट शुरू होने लगेगी। இப்போ என்ன நடந்துச்சு? अब यहाँ पर क्या हुआ? போனாரு, गए, பெண்ணை பார்த்தாரு, स्त्री को देखा, அம்மா பாட்ட சொன்னாரு, माता पिता से कहा, எனக்கு அவ்வளவுதான் வேணும் मुझे அப்படின்ட்டாரு. वही चाहिए कहा। இப்ப நடக்கிற காரியத்தை பாருங்க. अब होने वाली बात को देखिए। நியாயாதிபதி 14ஆம் அதிகாரத்தின் न्याय की किताब 14वें अध्याय 6ல இருந்து में 8 வரைக்கும் பார்க்கும் பொழுது हम 6 से लेकर 8 तक देखते ஜஸ்ட் हैं। குறித்து கொள்ளுங்க. पहले आप लिख लीजिए, ஜஸ்ட் பாயிண்ட் மட்டும் சொல்லுவேன். मैं केवल उसमें से कुछ पॉइंट को कहना चाहता हूं। அல்லேலூயா. हालेलुया। அங்க பார்க்கும் பொழுது वहां पर हम देखते हैं, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பரமாய் இருங்க. சாரி 5ல 5ல இருந்து பார்ப்போம். हम 5 वचन से देखेंगे। அப்படியே சிம்சோனும் தாய் தகவன் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். तब शिमशोन अपने माता पिता के संग तिम्नोत की ओर चल पड़ा। அப்படினா தாய் தகப்பனை என்ன பண்ணியாச்சு? காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சு. इसका मतलब क्या कि माता पिता को मना लिया, ஆமா, பண்ணிட்டு திம்னாத்துக்கு போறாங்க. मना कर वो तिम्नात में जाते ஆமா, हैं। இப்ப குடும்பமா கீழ போகுது. अब पूरे परिवार के साथ नीचे की ओर जा முன்னாடி रही है। சிம்சோன் மட்டும் தான் கீழ போனா, पहले केवल सिमसोन नीचे की இப்ப ओर முழு गया, குடும்பம் கீழ போகுது. अब पूरा परिवार नीचे की ओर जा रही है। அல்லேலூயா. हालेलुया। ஒரு மனிதனுடைய வீழ்ச்சி ஒரு குடும்பத்தை அழிச்சிரும். एक मनुष्य का गिरावट पूरे परिवार को नाश कर देती இப்ப है। போற வழியில अब जाने वाले मार्ग में நீங்கள் பாத்தீங்கன்னா திம்னாத்துக்கு போயிட்டு இருக்காங்க. आप देखते हैं कि वो तिम्नात की ओर जाते हैं। திம்னாத்துக்கு வெளியே, तिम्नात के बाहर, திம்னாத்துக்கு வெளியே तिम्नात के बाहर, மீன் அதை தாண்டினா திம்னாத். यानी इसको पार करेंगे तो ஒரு तिम्नात आ जाएगी। திராட்சை தோட்டம் இருக்கிறது. एक दाखलता है। புரியா? என்ன இருக்கிறது? क्या है? ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. एक जो है एक दाखलता இப்ப है। சிம்சோன் என்ன நினைக்கிறாரு? अब सिमशोन நான் क्या அந்த திராட்சை सोचता है? தோட்டத்துக்குள்ள போவேன். मैं इस दाग के बगीचे में जाता हूँ। இப்ப திம்னாத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு திராட்சை तो தோட்டம். तिम्नात को जाने से पहले एक दाग का बाग है। ஆமா, கவனமா கேளுங்க, அப்பதான் புரியும் ध्यान से உங்களுக்கு. सुनो तब समझ पाओगे। திராட்சை தோட்டத்துக்குள்ள போனேன்னா ஒரு கர்ச்சிக்கிற ஒரு பாலசிங்கம், ஒரு இளம் சிங்கம் வருகிறது. इस अंगूर के बगीचे के अंदर जाते ही एक जवान सिंह गरजते ஒரு हुए, கர்ச்சிக்கிற சிங்கம் வந்தது. एक गरजने वाली एक जवान सिंह அது आई। கர்ச்சித்த உடனே वो गरजते ही கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கினார். परमेश्वर का पवित्र आत्मा आकर इसमें उतर गए। கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின உடனே परमेश्वर की पवित्र आत्मा इसके अंदर இந்த उतरते ही பாலசிங்கத்தை ஆட்டுக்குட்டியை கிழிப்பது போல கிழித்து போட்டார். इस जवान सिंह को जैसे मेमने को फाड़ देता है वैसे फाड़ डालता है। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கிழித்து போட்டுட்டு इस सिंह को फाड़ कर அப்பா அம்மாட்ட சொல்லல, माता पिता से नहीं कहा, திம்னாத்துக்கு போறாங்க. तिम्नात को जाते हैं, மறுபடியும் வீட்டுக்கு வர்றாங்க. फिर से लौट कर आते हैं। கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் திம்னாத்துக்கு போறாங்க. कुछ दिनों के बाद फिर से तिम्ना को जाते हैं। போகும் பொழுது जाते समय சிம்சோனுக்கு ஒரு நினைவு வந்தது. सिमसोन को एक बात याद आती है, திராட்சை தோட்டத்துல ஒரு சிங்கத்தை கொண்டு போட்டோமே. इस अंगूर के बगीचे में मैंने एक सिंह को मार कर डाला था।
அதை போய் பார்க்கலாம். उसे जाकर देखता हूं। அப்படி போகும்பொழுது அங்க என்ன இருக்குன்னா சில தேனீக்களும் தேனும் இருந்தது. और वहां पर जाते समय वहां पर क्या था? दाख का मध और उसके छत्ते थे। அல்லேலூயா. हालेलुया। அதை எடுத்து சாப்பிட்டார், उसे निकाल कर उस मध को खाने लगा போயிட்டார். और चला गया। அங்க போய் இதை வச்சு ஒரு விடுகதை போட்டார். और इससे लेकर वहां जाकर एक चुटकुली सुनाया। சரி, இந்த காரியத்தை இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவலா பார்க்க போறோம். इस बात को हम आत्मिक रीति से देखने वाले हैं। கவனமா கேளுங்க. ध्यान से सुनो। அல்லேலூயா. हालेलुया। திம்னாத்துக்கு போகிற வழியில என்ன இருந்துச்சு? तिम्नात को जाने वाले मार्ग में क्या था? சொல்லுங்க, என்ன இருந்துச்சு? कहिए क्या था? திராட்சை தோட்டம் இருந்தது. एक अंगूर का बगीचा था। திராட்சை தோட்டம் வேதத்துல ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? इस दाख के बगीचे को शास्त्र में आत्मिक अर्थ क्या है? சபை. कलीसिया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப திம்னாத்துக்கு போகிறா, तो तिम्नात को जाता है। நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लो। ஒரு மனுஷன் வீழ்ச்சி அடைந்து एक मनुष्य गिरकर தன்னுடைய சுய இச்சைக்கு ஏற்றவாறு थोड़ा अपने खुद के मन मर्जी के கீழ் अनुसार நோக்கி போயிட்டு இருக்கிறான். नीचे की ओर जा रहा है। போகிற வழியில ஆண்டவர் ஒரு சபையை வச்சிருக்கிறார். और जाने वाले जगह पर परमेश्वर ने कलीसिया को रखा है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். हमारे जीवन में भी वैसा ही நீங்கள் है। வீழ்ந்து கொண்டு இருக்கும்போது அப்படியே கைவிடுகிற தேவன் அல்ல. आप जब गिरावट को देखते रहोगे परमेश्वर ऐसे त्याग नहीं देगा। போற இடத்துல உங்களுக்காக ஒரு சபை இருக்கும். आप जहां कहीं गिरते हुए जाएंगे वहां पर आपके लिए कलीसिया உங்களுக்கு होगी। ஆலோசனை கொடுக்கிற யாராவது ஒரு மனுஷன் கிடைப்பாங்க. आपको अगुवाई सम्मति देने के लिए कोई ना कोई आपको मिलेंगे। உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு வீடு இருக்கும். आपके लिए सम्मति देने वाला कोई घर होगा। கண்டிப்பாக வீழ்ச்சி அடைய போய் கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுக்காக ஆண்டவர் ஒரு சபையோ ஒரு வீட்டையோ எப்போது வச்சிருப்பார். निश्चय गिरावट देखने वाले मनुष्य को परमेश्वर कोई ना कोई कलीसिया या घर को रखा அந்த होगा। மனுஷன் அதை தாண்டி தான் போகணும். वो मनुष्य से पार कर ही जाना है। அல்லேலூயா. हालेलुया। இப்போ அந்த திராட்சை தோட்டமாகிய சபைக்குள்ள ஆண்டவர் அனுப்புவார். अब उस दाखलता नामक कलीसिया के अंदर परमेश्वर அந்த भेजेगा। வீட்டுக்குள்ள அவனை அனுப்புவார். उस घर के अंदर परमेश्वर भेजता है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। என்ன நடந்துச்சு? अब क्या हुआ? உள்ள போன உடனே अंदर जाते ही ஒரு கெர்ச்சிக்கிற சிங்கம் வந்தது. एक गरजती हुई सिंह आई। இந்த கெர்ச்சிக்கிற சிங்கம் इस गरजता हुआ सिंह இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அவர்தான் பாலசிங்கமா இருக்கிறார் நமக்கு. और यीशु मसीह के बारे में कहा गया वही एक जवान सिंह நீங்க दिखा வீழ்ச்சி हुआ। அடைய போகிறதுக்கு முன்பாக आप गिरने से पहले உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு சபை இருக்கும். आपके लिए सम्मति अगुवाई देने वाली एक அதோடு कलीसिया கூட होगी। उसके साथ साथ உங்களை பயங்கரமாக தன்னுடைய வல்லமையினால் தடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து ட்ரை பண்ணுவார். आपको सामर्थ रीति से रोकने के लिए परमेश्वर अपने सामर्थ से क्रिया करेगा। அல்லேலூயா. हालेलुया। இயேசு கிறிஸ்து அங்க சிங்கமா வந்து அவன் நிற்கிறார். अब यीशु मसीह एक सिंह के समान आकर वहां खड़ा है। அதுக்கப்புறம் என்ன? கர்த்தருடைய ஆவியானவர் வந்தார். और उसके बाद परमेश्वर की पवित्र இப்ப आत्मा आ गई। ஆவியானவருடைய ஆளுகை அங்க வருகிறது. अब पवित्र आत्मा की अगुवाई भी वहां पर அடுத்து आती அங்க है। பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கும். अब वहां पर अगला देखो एक मेमना भी ஒரு है। ஆட்டுக்குட்டியை கிழித்து போட்டான். एक मेमने को फाड़ डाला। இப்போ अब வல்லமையான சிங்கமும் இருக்கிறது, सामर्थ भरी सिंह है மென்மையான ஆட்டுக்குட்டியும் और இருக்கிறது. मुलायम सा बकरा भी है। சில நேரத்துல कुछ समय ஆண்டவர் में உங்களை தடுப்பதற்கு பயங்கரமாவும் செயல்படுவார். परमेश्वर कुछ समय में आपको रोकने के लिए भयंकर रीति से क्रिया करेंगे। அதை நீங்க உடைச்சிருவீங்க, கேட்க आप மாட்டீங்க. उसे तोड़ दोगे, कभी नहीं सुनोगे। அதுக்கப்புறம் மென்மையா கொஞ்சம் பேசுவார். उसके बाद मुलायम से बातें करेंगे। அல்லேலூயா. हालेलुया। இப்ப என்ன நடந்தது தெரியுமா? अब क्या हुआ? இதை எல்லாம் சிம்சோன் நிராகரித்து விட்டான். इन सब बातों को सिमसोन ने अनदेखा कर दिया। அவனுக்கு ஆண்டவர் சில கட்டுப்பாடு வச்சிருந்தார். परमेश्वर ने उसके लिए एक बंधन को रखा था। சிம்சோனே, ए நீ सिमसोन, போற இடம் சரியில்லை, तू जाने वाला जगह सही नहीं है। அது வேண்டாம். वो नहीं चाहिए। அந்த வேலை உனக்கு வேண்டாம். वो नौकरी तुझे அந்த नहीं चाहिए। காரியம் உனக்கு वो வேண்டாம். बातें तुझे नहीं चाहिए। அதற்காக சில நேரத்துல சபைகள்ல உங்களுக்கு ஆலோசனைகள் வரும். उसके लिए कुछ समय आपको कलीसिया में से कुछ अगुवाई आएगी। சில நேரங்களில் நீங்க போகிற வழியை தடுப்பதற்கு ஆண்டவர் சில தடையை कुछ உண்டாக்குவார். समय वो जाने वाले मार्ग को रोकने के लिए कुछ रुकावट को परमेश्वर அந்த लाएगा। தடையை உடைச்சிட்டு நம்ம போவோம். आप उस रुकावट को भी तोड़कर சில जाओगे। நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி நம்ம உள்ளத்துல பேசுவார். कुछ समय पवित्र आत्मा हमारे मनों के अंदर उतरकर बातें करेंगे। வேண்டாம் மகனே, मत बेटा, வேண்டாம் மகளே, मत बेटी, இந்த காரியத்தை நீ செய்யாத. ये बात को तू मत कर। பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். पवित्र आत्मा बातें करेंगे। பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுக்க மாட்டோம். पवित्र आत्मा को भी कान नहीं சில लगाएंगे। நேரத்துல ஆண்டவர் அன்பா வந்து பேசுவார். कुछ समय परमेश्वर प्रेम से आकर நான் बातें கடினமா करेंगे। இவன்ட பேசுனேன், मैं तुझे कठोर रीति से बातें की, ஆனா கேட்கல. तूने नहीं सुना। இப்ப அன்பா अब பேசுவார். प्रेम से बातें करता हूं। என்ன நடந்தது தெரியுமா? क्या हुआ जानते हो? இவை அனைத்தையும் சிம்சோன் தள்ளி விட்டு போகிறான். इन सभी बातों को सिमसोन टुकरा कर जाता है। சரி போனாரு, ठीक है, गया, ரிட்டர்ன் வர்றாரு, रिटर्न आता है, மறுபடியும் फिर போகுது. से जाता है। தேன் என்பது கர்த்தருடைய வசனம். मद यानी परमेश्वर का वचन। கர்த்தருடைய வசனம் மறுபடியும் போகிறது. परमेश्वर का वचन फिर से उसके साथ जाती है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப பாருங்க, ஒரு சபை, पहला देखिए कलीसिया, நல்ல வல்லமையான இயேசுவின் வல்லமை, अच्छा परमेश्वर का सामर्थ्य, பரிசுத்த ஆவியானவர், पवित्र आत्मा, மென்மையான இயேசுவின் அன்பு, मुलायम परमेश्वर का प्रेम கர்த்தருடைய வசனம். और परमेश्वर का वचन। இந்த எல்லாமே சிம்சோன்
தானிலிருந்து திம்னாத்துக்கு போகிற வழியில் கிடைத்தது. ये सब सिमसोन के लिए दान से तिम्नात की ओर जाने वाले मार्ग में ஆனால் இதை எல்லாம் உடைத்து விட்டு मिले। लेकिन ये सब को तोड़कर சிம்சோன் திம்னாத்துக்கு போனான். और सिमसोन तिम्नात की ओर அங்க गया। போய் விடுகதை போட்டு என்ன நடந்துச்சு தெரியுமா? वहां कर जाकर चुटकुले सुनाते ही क्या அந்த हुआ? விடுகதையில அவன் ஜெயிக்கல, தோல்வி தான் வந்துச்சு அவனுக்கு. और उस चुटकुले में वो जीता नहीं, उसे हार मिली। அல்லேலூயா. हालेलुया। வீழ்ச்சி இரண்டாவது எப்படி வரும் தெரியுமா? गिरावट दूसरा कैसे आती जानते हो? உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டுப்பாடுகளை உடைக்கும் பொழுது வரும். आपको परमेश्वर ने दिया हुआ नियमों को आप जब तोड़ते हो तब आती है। சபை கட்டுப்படுத்துகிற இடம். कलीसिया आपको एक नियम देने இயேசு वाली உங்களை जगह। கட்டுப்படுத்திக் கொண்டு இருக்கிறார். यीशु मसीह आपको बांधकर एक பரிசுத்த नियम के अंदर ஆவியானவர் நம்மளை रखा है। கட்டுப்படுத்துகிறார். पवित्र आत्मा हमें एक बांध कर கர்த்தருடைய एक வசனம் नियम के நம்மை अंदर रखता है। கட்டுப்படுத்துகிறது. परमेश्वर का वचन हमें बांध कर रखती இதை है। எல்லாமே நம்ம துச்சமா எண்ணிவிட்டு ये सब को हम तुच्छ समझकर எனக்கு பிடிச்சதுதான் செய்வேன் அப்படின்னா जो मुझे पसंद है मैं केवल उसे ही करूंगा ऐसे कहते हैं। ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்க மாட்டார், தோல்வியை தான் கொடுப்பார். परमेश्वर विजय को नहीं हार को देंगे। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப சிம்சோனுடைய வாழ்க்கையில तो शिमशोन के जीवन में வீழ்ச்சிக்கான காரணத்தை பார்த்தோம். गिरने के कारण को हमने देखा। அவருடைய வாழ்க்கையில போகும்பொழுது ஒரு கட்டுப்பாட்டை ஆண்டவர் உருவாக்கினார். उसके जीवन में जाते समय परमेश्वर ने एक बंधन को लाया। அப்படின்னா அவனை தடுக்கிறதுக்கு பல காரியங்களை यानी செய்தார். उससे रोकने के लिए कई सारे बातें परमेश्वर ने அதை की। எல்லாமே உடைச்சிட்டு போறார். वो सब कुछ वो तोड़ कर जाता है। என்ன நடக்க ஆரம்பித்தது? अब क्या होती है? 15 அதிகாரத்துக்கு வாங்க. 15वां अध्याय में आइए। நியாயாதிபதிகள் 15 அதிகாரத்துல न्याय 15वां अध्याय में 13 14ல பார்க்கும் பொழுது हम 13-14 वचन में देखते हैं। இஸ்ரவேல் மூப்பர் சொல்றாங்க, इजराइल के पुरनी कहते हैं நான் உன்னை இறுக கட்டி கொடுக்க போகிறோம். हम तुझे बांध कर देने वाले அப்ப हैं। சிம்சோன் கேக்குறாரு, तो शिमशोन पूछता है நீங்க என்ன கொல்லாம இருந்தா ஓகே தான், आप मुझे मरवाए बिना रहे तो काफी है। பெலிஸ்தியர் கையில நீங்க கொடுக்கலாம். फिलिस्ती के हाथ में आप दे सकते हो। அப்படியே என்ன நடந்தது தெரியுமா? उसके बाद क्या हुआ? அவர்கள் 2 புது கயிறினாலே சிம்சோனை கட்டினார். उन्होंने नए 2 रस्सी से सिमसोन को बांध दिए। இப்பதான் சிம்சோன் வாழ்க்கையில முத கட்ட ஆரம்பிக்கு. अब सिमसोन के जीवन में पहला बंधन शुरू होता நல்லா है। புரியுது, இதுவரை கட்டல. अब तक समझ लिया कोई விலகி बंधन போனா, नहीं था। விலகி போனா, वो दूर हट कर गया। தேவையில்லாத விரும்பினா, जो नहीं चाहिए उसे चाहा தேவையில்லாத வேணும்னு கேட்டான். और जो नहीं चाहे उसे ஆண்டவர் मांगा। அப்படி போகும்பொழுது சில காரியங்களை கொடுத்து அவனுக்கு ஆலோசனை கொடுத்து தடுக்க பார்த்தாரு. परमेश्वर जाते समय कुछ बातों को देकर कुछ अगुवाई को देकर அதெல்லாம் रोकना விட்டுட்டான். चाहा। அதெல்லாம் उस सब வேண்டாம் को उसने நினைச்சு छोड़ दिया, नाइसा कर दिया। இப்போதான் முதல்ல கட்டு ஆரம்பிக்கு. अब पहली बार बंधन शुरू முதல் होता है। கட்டு இஸ்ரவேலின் மூப்பர்கள் பண்றாங்க. और पहला बंधन इजराइल के पुरनी करते ஒரு हैं। 2 புது கயிறை வாங்கி கட்டுனாங்க. 2 नए रस्सियों को लेकर उसे बांधने लगे। அப்படி விலகி போகணும், சில நேரம் உங்க குடும்பம் உங்களை கட்டும். ऐसे कुछ समय आप दूर हटकर जाते समय आपका परिवार आपको बांधेगा। அல்லேலூயா. हालेलुया। சொல்லுங்க, அங்க போவாதப்பா, कहेंगे आप वहां पर அந்த मत जा காரியத்தை बेटा, பண்ணாத, उसे मत कर। அப்படிதான் கட்ட ஆரம்பிச்சது. ऐसे ही बंधन शुरू हुई। ஆனா ஆவியானவர் பலமாய் இறங்கினார். लेकिन पवित्र आत्मा बल की रीति से அந்த उतर कर கட்டுகள் आए। எல்லாம் அவனை விட்டு விலகி விட்டுச்சு. वो सारे बंधन उससे खुल गए। நெருப்புட்டுப்பட்ட நூல் போல போயிடுச்சு. एक धागा जैसे आग में लगते ही टूट जाती है वैसे टूट गई। அப்போ அந்த கயிறை கூட ஒரு சணல் மாதிரி மாத்திட்டார் ஆண்டவர். एक रस्सी को भी धागे के समान बदल அப்போ दिया। உங்களுக்கு வாழ்க்கையில முதல் கட்ட ஆண்டவர் ரொம்ப ஈஸியா ஜெயிக்க வச்சிருவார். आपके जीवन में पहले बंधन को बहुत आसानी से परमेश्वर विजय पाने लगाएगा। 16ஆம் அதிகாரத்துல 16वें अध्याय में இப்போதான் பெலிஸ்தீர்கள் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. अब फिलिस्ती उसे बांधने लगते हैं। 16:6ல இருந்து 9 வரைக்கும் பார்க்கும் பொழுது हम 16 उसके 6 से 9 तक देखते हैं। தெளிலால் கேட்டுக்கிட்டே இருக்கிறா, तेलीलाल बारंबार पूछती உன்னுடைய है பலம் எங்க இருக்கு, तेरा बल कहां पर உன் है, பலம் எங்க இருக்கு, तेरा बल कहां पर है, எனக்கு அது சொல்லணும், எப்படி நான் கட்டலாம். मुझे कहे मैं कैसे उसे बांध அவள் सकती हूँ। கேட்கிற வார்த்தை இதுதான், वो मांगने वाली पूछने वाली உன்னை बात यही है। சிறுமைப்படுத்த உன்னை எதினாலே கட்டலாம். तुझे छोटा कर कर तुझे बांधने के लिए किससे तुझे बांध सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। முதலாவது ஒரு நல்ல பெண்ணிட்ட போனா, पहले एक अच्छी स्त्री के पास गया, இப்ப தெளிலால் என்கிற வேசிட்ட अब வர. तेलीलाल नाम के वेश्या के पास। அல்லேலூயா. हालेलुया। தெளிலால் என்கிற பெண்ணிடம் வந்து விட்டான். तेलीलाल नाम के स्त्री के पास இப்ப आ இந்த गया। பெண் எப்படிப்பட்டவள்? अब ये स्त्री कैसी है? பார்க்கிறதுக்கு அழகானவள் தான், दिखने के लिए सुंदर है ஆனா உள்ளத்துல வஞ்சனை உள்ளவள். लेकिन मन के अंदर बड़ी चतुर है। பிசாசுடைய கிரியை அப்படிதான் இருக்கும். शैतान का क्रिया ऐसी வெளியே है। உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கும், बाहर देखने के लिए अलग होगा ஆனா உள்ள வஞ்சனை இருக்கும். लेकिन अंदर चालाकी இப்ப होगी। என்ன நடந்துச்சு? अब क्या हुआ? சொல்றா, உலராத பச்சையான 7 அகனி நாற்காக கட்டணும் அப்படிங்கிறார். यहाँ पर कहा गया है कि गीला सूखे बिना यहाँ पर अच्छे एक रस्सियों से उसे बांधना। அகனி நார் என்பது தோல் கயிறு. அது actually. वो जो एक चमड़े का रस्सी है। அல்லேலூயா. हालेलुया। ஃபர்ஸ்ட் புது கயிறு வாங்குனாங்க, पहला नया रस्सी से खरीदे, அது உடைஞ்சிருச்சு. वो टूट गई। பரிசுத்தான கொஞ்சம் கிருபை பாராட்டினாரு. पवित्र आत्मा ने तो थोड़ा अनुग्रह दिखाया। இப்ப அடுத்து என்ன நடந்துச்சுன்னா, अब अगला क्या हुआ? தோல் கயிறினால கட்டுறாங்க. चमड़े के रस्सी से बांधते हैं। உலராத தோல், அது वो अभी तक सूखा नहीं है, அது 7 கயிறு वो भी 7 रस्सी கட்டியாச்சு. बांध दिया। இப்போ பரிசுத்தாவினர் இறங்கினார். अभी फिर से पवित्र आत्मा उतर कर आए? அப்படி இல்ல. वैसा नहीं। அல்லேலூயா. हालेलुया।
15ஆம் அதிகாரத்துல மட்டும் தான் பரிசுத்தாவி இறங்கினாரு. 15वां अध्याय में पवित्र आत्मा उतर कर आए. இப்போ யார் கட்டியிருக்கா? अब किसने बांधा है? தெளிலால். तेलीलाल ने बांधा है. இப்ப பிசாசு கட்டிட்டான். अब शैतान ने बांधा இப்ப है. பரிசுத்தாவி இறங்கல. अब पवित्र आत्मा नहीं उतरे. ஆனால் लेकिन உள்ள வல்லமை இருந்துச்சு. अंदर सामर्थ्य थी. உள்ள வல்லமை இருந்துச்சு. अंदर सामर्थ्य थी. ஏன்னா இவன் முழுசா விழலல இன்னும். क्योंकि अभी तक पूरी तरह वो இப்ப दूर தான் नहीं விழ हटा है. ஆரம்பிச்சிருக்கான். अभी तो गिरने की शुरुआत இப்ப தான் है. கட்ட ஆரம்பிக்கு. अभी तो बंधन की शुरुआत இப்ப है. இது என்ன நடந்துச்சுனா अब यहाँ पर क्या அவனை हुआ? கட்டின பொழுது उसे बांधते ही அவன் அத எருப்புல இருந்த கயிறு மாதிரி தூக்கி போட்டு போயிட்டார். अब वो उससे आग के अंदर तोड़ा हुआ रस्सी के समान तोड़कर चला गया. இந்த தெளிலால் என்பதற்கான அர்த்தம் உல்லாசம். ये तेलीलाल का मतलब है कि मौज मस्ती. உங்களை உல்லாசத்துல கொண்டு போய் தான் பிசாசு கட்டுவான். आपको मौज मस्ती में ले जाकर शैतान बांधता है. ஆமா, நல்ல என்டர்டெயின் இருக்கும். अच्छा मौज मस्ती நல்ல होगी. என்ஜாய்மென்ட் இருக்கும். अच्छा एक अच्छा मौज அங்க होगा. தான் உனக்கான கட்டே ஆரம்பிக்கும். वहां நல்லா पर புரிஞ்சுக்க. तेरे लिए बंधन शुरू होगी. ஹalleluya. हालेलुया. வாலி பிள்ளைங்க கவனமா கேளுங்க. जवान बच्चे बहुत எந்த ध्यान से இடத்துல सावधान உங்களுக்கு रहो. ரொம்ப சந்தோஷம் வைக்கிறோம் அங்க அந்த இடத்துல கட்டு இருக்கு. जहां पर आपके लिए बहुत खुशी मौज मस्ती है वहां पर आपके लिए बंधन எந்த है. இடத்துல நீங்க நினைக்கிறீங்க தான் எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்குன்னு நினைக்கிறீங்க அங்க தான் आप ஒரு கட்டு जहां पर இருக்கு. समझते हो कि यहाँ पर बहुत अच्छा है कर वहां पर बंधन है. இப்போ இந்த அகடி நார்க்கை அப்படினா தோல் கயிறை அத்துட்டு போயிட்டார். अब ये चमड़े के रस्सी को तोड़कर चला गया. அடுத்து அதே அதிகாரத்தின் 10 ல இருந்து 12 வரைக்கும் பார்க்கும் பொழுது अब उसी अध्याय में 10 से 12 तक देखते हैं. இதுவரைக்கும் ஒரு வேலையும் செய்யாத கயிறால கட்டறாங்க. अब तक कोई भी काम नहीं किए हुए वैसे एक रस्सी से बांधते हैं. அந்த கட்டையும் அவர் அறுத்துட்டு और போயிட்டார். उस बंधन को भी तोड़ देता है. ஒரு நாள கட்டினாங்க அறுத்துட்டாரு. पहले नया रस्सी बांधे புது तोड़ கயிறு दिए. கட்டினாங்க அறுத்துட்டாரு. उसके बाद चमड़े का रस्सी बांधा அப்புறம் तोड़ இதுவரைக்கும் दिया. யூஸ் பண்ணாத கயிறையும் கட்டினாரு அறுத்துட்டாரு. अब तक कोई इस्तेमाल नहीं हुआ वैसे रस्सी बांधा वो भी तोड़ 13 ல दिया. இருந்து 14 வரைக்கும் பார்க்கும் பொழுது हम 13-14 में देखते हैं. அடுத்து அவ கேட்டுக்கிட்டே இருக்கறா. अगली बारंबार वो पूछती எப்படி है கட்டலாம் அவனை எப்படி கட்டலாம்? तुझे कैसे बांध सकते तेरा सामर्थ्य எல்லாத்தையும் कहां पर அறுத்துட்டு है? போயிருதான்ப்பா. ये तो सब कुछ तोड़कर चला जाता है. இப்பதான் பக்கத்துல வர்றான். अब वो करीब आती है. என் முடி இருக்குல்ல, मेरा जो बाल है என் ना, முடி இந்த நெசவாணியோட பின்னிட்டனா मेरे बाल को यहाँ पर तू चोटी बांध दी तो என் பலன்லாம் போயிடும். मेरा बल चली जाएगी. இப்பதான் வீழ்ச்சிக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டான். अब गिरावट के बहुत करीब आ இதுவரைக்கும் गया. உடம்ப கட்ட சொன்னான். अब तक शरीर को बांधने के लिए कहा, ஆனா பலம் எங்க உடம்புல இல்ல அவனுக்கு. लेकिन சிம்சோனுக்கு. उसका बल शरीर में नहीं है. சிம்சோனுக்கு பலம் முடியில இருந்தது. शिमशोन का बल उसके बाल में थी. பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை தொந்தரவு பண்ணி எங்க உன்னுடைய பலம் இருக்கோ அதை தொட்டுருவான். शैतान आपको थोड़ा थोड़ा सताकर आपका बल कहां वहां पर छूने लगेगा. ஹalleluya. हालेलुया. அந்த பலமான கட்ட வச்சாரு. और उस बल को वो बांधने लगा. ஆனா பை காட்ஸ் கிரேஸ் அதையும் உருவிட்டு போயிட்டார். लेकिन परमेश्वर के अनुग्रह से उसे भी निकाल कर वो भाग गया. ஹalleluya. हालेलुया. உருவிட்டு போயிட்டார். वो भी उसे भी निकाल कर चला ஓகே, गया. இத்தனை கட்ட தாண்டிட்டார் அவர். अब इतने सारे बंधन को वो पार कर लिया. ரெண்டு புது கயிறு கட்டினாங்க. पहले दो नए रस्सी बांधे, தோல் கயிறு கட்டினாங்க. चमड़े के रस्सी बांधे. இதுவரைக்கும் வேலை செய்யாத கயிறு अब கட்டினாங்க. तक जो इस्तेमाल में नहीं आए वैसे रस्सी நெசவு நூல் बांधे. பாவையோட கட்டினாங்க. और उसके बाद जो है अच्छे नए से रस्सी से बांधे. இதெல்லாம் பிடுங்கிட்டு உடைச்சிட்டு போயிட்டார் அவர். और ये सब को तोड़कर वो चला गया. ஏன் அப்படினா क्यों जाने तो உள்ள கர்த்தருடைய கிருபை இருந்துச்சு. अंदर परमेश्वर का अनुग्रह था. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. இப்ப நாட்கள் போகிறது. अब दिन बीतते அவ लगती மறுபடியும் है. தொந்தரவு பண்றா. वो फिर से सताती है. இப்ப அதே 16ஆம் அதிகாரத்தின் 17 21 வரைக்கும் வாசிக்கும் பொழுது अब उसी अध्याय के 16 से लेकर 21 तक हम पढ़ते हैं. சிம்சோன் வேதனை அடைகிறான். सिमसोन ஏன் मन இவளை में என்ன दुखित होता கேட்டுக்கிட்டே है. இருக்கிறா? क्यों ये बारंबार मुझे सता रही கடைசியில் है. உண்மையை சொல்லி விடுகிறான். आखिर में वो सच को बता देता நான் है. ஒரு நசரேயன். मैं एक नाजरी हूँ. தேவனுக்காக பிரிக்கப்பட்டவன். परमेश्वर के लिए अलग किया எனக்கு गया 7 मनुष्य. ஜடை இருக்கிறது. मेरे सर में 7 चोटी है. இந்த முடியை நீங்கள் வெட்டி விட்டால் என்னுடைய பலம் போயிடும். यदि आप इस चोटी को मेरे बाल को काट दोगे तो मेरा இப்ப बल என்ன चला நடந்தது जाएगा. தெரியுமா? अब क्या होती है जानते தெளிலால் அவனை மடியில் கடத்தினாள். हो? तेलीलाल ने उसे अपने गोद में सुलाया. ஒரு மனுஷனை கூப்பிட்டா. एक मनुष्य को बुलाया. நல்ல தூங்க வச்சா. अच्छे उसे सुलाया. 7 ஜடைகளையும் வெட்டினாங்க. और उसके 7 चोटी को भी कटवा வசனம் दी. சொல்லுகிறது वचन कहती है கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு போய்விட்டார். परमेश्वर की पवित्र आत्मा उसे छोड़कर चले गए. அல்லேலூயா. हालेलुया. வீழ்ச்சி எங்க வந்து எனக்கு தெரியுமா? गिरावट कहां से आई है? கொஞ்சம் கொஞ்சமா விலகி போனது. थोड़ा थोड़ा जो दूर जाने लगा, தேவையில்லாத வேணும்னு சொன்னது जो नहीं चाहिए कहने लगा, எங்க போய் நின்னுச்சு தெரியுமா? कहां जाकर खड़ा हुआ? அவனுக்குள்ளாக இருந்த அபிஷேகம் விலகி விட்டது. उसके अंदर का अभिषेक दूर चली गई. அபிஷேகம் விலகி விட்டது. अभिषेक दूर चली गई. அல்லேலூயா. हालेलुया. அடுத்து இந்த முடியெல்லாம் வெட்டின உடனே अगला ये बालों को काटने के बाद கர்த்தரும் அவனை விட்டு விலகி விட்டார். परमेश्वर भी उससे दूर हट गए. ஆவியானவர் விலகிட்டாரு. पवित्र आत्मा भी दूर हट கர்த்தர் गए விலகி விட்டார். और परमेश्वर भी दूर हट गए. ஆவியானவர் வந்து அபிஷேகம். पवित्र आत्मा यानी अभिषेक கர்த்தர் என்பது கிருபை. और परमेश्वर यानी अनुग्रह. அபிஷேகம் விலகி விட்டது, கிருபையும் விலகி விட்டது. अभिषेक भी दूर हट गई, अनुग्रह भी दूर हट गई. அல்லேலூயா. हालेलुया. இதுதான் வீழ்ச்சி. यही गिरावट है. நீங்க நினைக்கிறீங்க எனக்கு அபிஷேகம் கடைசி வரைக்கும் இருக்கும். आप सोचते हो कि मेरा अभिषेक आखिर तक கிருபை रहेगी, கடைசி வரைக்கும் இருக்கும். अनुग्रह आखिर तक रहेगी. ஒண்ணும் கிடையாது. कुछ नहीं. ஆண்டவர் உங்களை எவ்வளவு கட்டுப்படுத்த முடியுமோ கட்டுப்படுத்தி பாப்பார். परमेश्वर जितना आपको काबू में रख सकता है काबू में रख कर எவ்வளவு தடுக்க देखेगा. முடியுமோ தடுப்பார். जितना आपको रोक सकता है रोक कर देखेगा. அதெல்லாம் உடைச்சிட்டு போனீங்க. अगर ये सब
सब आप तोड़ कर ஒரு गए तो நாள்ல ஆவியானவரும் போயிருவாரு, கிருபையும் और போயிரும். एक ही दिन में पवित्र आत्मा भी चले जाएंगे, अनुग्रह இப்பதான் भी என்ன चला நடந்துச்சு जाएगा। தெரியுமா? अब क्या हुआ जानते हो? 2 கண்களையும் பிடுங்கி எடுத்தார்கள். उसके दोनों आंखों को नोच कर निकाल दिए। கண் மனுஷனுக்கு ஒளியா இருக்கிறது. आंख मनुष्य के लिए एक ज्योति के समान है। இப்பதான் வாழ்க்கையில இருள் வர ஆரம்பிச்சு. अब जीवन में अंधकार आने लगी। அல்லேலூயா. हालेलुया। இருள் வர ஆரம்பிச்சு. अब अंधकार आने लगी। இவனை கட்டி காசாவுக்கு கொண்டு போனார். इसे बांधकर गाजा के लिए लेकर गए। காசா என்பது ஸ்ட்ராங் சிட்டி. गाजा यानी कि एक दृढ़ गढ़ है। சத்துருடைய பலமான இடத்துக்கு शत्रु को போயிட்டான். सबसे बलवंत एक गढ़ है वो। அங்க கொண்டு போய் மாவரைச்சு வச்சாங்க. वहां पर ले जाकर उसे चक्की पिसाने लगाया। அல்லேலூயா. हालेलुया। இப்பதான் சொல்றேன், வெங்கல சங்கிலி போட்டாங்க. अब कहा गया है कि उस पीतल के जंजीर से இதுவரைக்கும் बांधा। கயிறினால் கட்டப்பட்டான். अब तक वो रस्सी से बांधा गया வீழ்ச்சியின் முடிவு வெண்கல சங்கிலா और கட்டப்பட்டான். गिरावट की अंत पीतल की जंजीर है। என்ன தெரியுமா? क्या जानते हो? நீங்கள் பலமா இருக்கிற வரைக்கும் சத்துரு எதை கட்டினாலும் உடைச்சிடலாம். जब तक आप बल हो तो शत्रु जो भी बांधे उसे आप तोड़ सकते நீங்கள் हो। ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனப்பட்டு விட்டால் சத்துரு பலமானதை உங்களை வச்சு लेकिन आत्मिक जीवन में आप कमजोर हो गए तो शत्रु आपको गिराने के लिए मौका வெண்கல मिल சங்கிலியை जाए। உடைக்க முடியாது. இப்போ ये अभी ये जंजीर को तोड़ नहीं सकता। கடைசியில் அவனை வேடிக்கை காட்ட வைத்தார்கள். आखिर में उसे तमाशा दिखाने लगा है। அவன் ஒரே ஒரு ஜெபம் எடுத்தான். उसने केवल एक प्रार्थना என்னை किया, நினைத்தருளும், मुझे याद कर लो प्रभु, பலப்படுத்தும். बल दो। அல்லேலூயா. हालेलुया। இந்த நினைத்தருளும் பலப்படுத்தும். मुझे याद कर लो, बल दो। ये प्रार्थना ஆண்டுடைய இரக்கத்தை கேட்டான். परमेश्वर की दया को मांगा, கிருபையை கேட்டான். अनुग्रह को मांगा। ஆண்டு கொடுத்தாரு. परमेश्वर ने दिया ஆனா உயிர் வாழல. लेकिन जी नहीं सका। அல்லேலூயா. हालेलुया। உயிர் வாழல. जी नहीं சகா। அவன் சொன்னான், அவன் பிரேயர் அப்படி, சிம்சனுடைய பிரேயர் அப்படிதான் இருந்துச்சு. उसका प्रार्थना वैसा ही था, நான் இவர்களோடு சாகும்படி என்னை பலப்படுத்தும். मैं इन सबों के साथ मरने के लिए मुझे बल दे। சிம்சன் சாகும்படி பலப்படுத்தினார். सिमसोन को मरने के लिए बल दिया ஆனா गया, நீங்கள் நானும் வாழணும். लेकिन आप और मैं जीना है। அல்லேலூயா. हालेलुया। சோ வீழ்ச்சி விழுந்து போன மண்ணுடைய கட்டு இப்படிதான் இருக்கிறது. तो गिरे हुए मनुष्य का बंधन ऐसे ही இந்த रहती கட்டை है। ஆண்டு உடைக்க முடியும். इस बंधन को परमेश्वर तोड़ இன்னைக்கு सकता है। உடைச்சு வெளியே வாங்க. आज तोड़कर बाहर आओ। உங்களை சாவிற்காய் ஆண்டவர் வைக்கல. आपको मरने के लिए परमेश्वर ने नहीं रखा நீங்க है, வாழணும். आप जीना है। அல்லேலூயா. हालेलुया। இன்னொரு கட்டை நான் ஷார்ட்டா சொல்லி एक முடிக்கிறேன். और बंधन को मैं बहुत सारांश में कहकर தானியேல நமக்கு தெரியும். दानियेल के बारे में हम जानते हैं। ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 வாலிபர்கள் இருக்கிறார்கள். शाद्राक मेशक आबेदनेगो 3 जवान இந்த हैं। 3 வாலிபர்களுமே ये तीनों जवान, அல்லேலூயா, हालेलुया, இந்த 3 வாலிபர்களும் ये तीनों जवान உறுதியாய் நின்ற வாலிபர்கள். स्थिर खड़े रहे हुए जवान। எதுலெல்லாம் உறுதியா இருந்தாங்க? किन किन बातों में स्थिर थे? முதலாவது அவங்களுக்கு ஒரு ராஜ அரண்மனை கிடைத்தது. पहले उनके लिए एक राजमहल मिला। தானியேல் 1ஆம் அதிகாரத்துல. दानियेल पहले अध्याय में। அப்போ மற்ற இஸ்ரவேலுக்கு ராஜ அரண்மனை கிடைக்கல, சிறைச்சாலை கிடைத்தது. बाकी सारे इजरायलियों के लिए राजमहल नहीं मिला, बंदीगृह मिली। இவனுக்கு நல்ல அரண்மனை வாழ்க்கை கிடைத்தது. इसको अच्छे एक राजमहल की जिंदगी मिली। அதே போல இந்த 3 பேருக்கும் கல்வி கிடைத்தது. கல்வி. और उसके बाद ये तीनों को अच्छी पढ़ाई मिली। ஆனா மற்றவங்க சிறைச்சாலை வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. लेकिन उसके सिवाय बाकी लोग उस बंदीगृह में काम करते ஜஸ்ட் थे। பாயிண்ட் மட்டும் சொல்றேன். मैं केवल पॉइंट को बताता இவங்க हूं। நல்ல பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிறாங்க. ये अच्छे स्कूल में जाकर पढ़ाई ஆனா करते हैं। இவனோடு வந்து அத்தனை வாலிபர் சிறைச்சாலை வேலை लेकिन பார்த்துட்டு इसके இருக்காங்க. साथ आए हुए सारे जवान नौकरी काम करते हैं। மூன்றாவது இவங்களுக்கு நல்ல ராஜ போஜனம் கிடைத்தது. तीसरा इन्हें अच्छा राजा का भोजन मिला। மத்தவனுக்கு சிறைச்சாலைல ஒண்ணுக்காவாத உணவு. और बाकी लोगों को बंदीगृह में न लायक ऐसे खाना मिला। அப்போ நல்ல வசதியான வாழ்க்கை, अच्छी एक राजा का जीवन, கஷ்டமில்லாத வாழ்க்கை, बिना कष्ट का जीवन, வேலையே செய்ய வேண்டாம், कुछ ज्यादा काम करने அதே की போல जरूरत नहीं, விருப்பமான வாழ்க்கை, और वैसे चाहत भरी जीवन, ராஜ சாப்பாடோடு ஒரு வாழ்க்கை, राजा राजमहल की खाना के साथ நல்ல एक जीवन, விருப்பமான வாழ்க்கை. अच्छे चाहत भरी एक जीवन। அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு உயர்ந்த பதவிக்கு और போயிட்டாங்க. अगला देखते हैं कि ऊंचे पद में चला 3 गया வருஷம் மகாணங்களின் அதிபதியா மாறிட்டாங்க. और 3 साल वो अच्छे अधिपति बन गए। அல்லேலூயா. हालेलुया। அப்படி இருக்கும் பொழுது ऐसे रहते समय இவங்க கீழே விழல, ये नीचे नहीं गिरे, உறுதியா இருக்கிறாங்க. ये स्थिर है। எதுல உறுதியா இருந்தாங்க? इन बातों में स्थिर थे, கர்த்தரை ஆராதிப்பதில். परमेश्वर की आराधना करने में। சில பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? कुछ लोगों की समस्या क्या है? வசதி வந்தா ஆராதனை குறைஞ்சிரும். जब धन दौलत आती है आराधना कम हो जाती है। வாழ்க்கையில கஷ்டமே இல்லனா ஆண்டவரை தேட மாட்டோம். परमेश्वर में कोई जीवन में कोई कष्ट नहीं तो எனக்கு परमेश्वर को नहीं ढूंढेंगे। விருப்பப்பட்டதெல்லாம் கிடைச்சா ஆண்டவரை மறந்துடுவோம். मैं जो चाहता हूं वो मिलते परमेश्वर நல்ல को भूल உயர்ந்த जाओ। பதவியில வேலை கிடைச்சினா அதுக்கு பிறகு சர்ச்சை விட்டுருவோம். अच्छे ऊंचे पद में जब नौकरी मिलेगी तो चर्च को छोड़ देंगे। ஆனால் இந்த 3 வாலிபர்களும் लेकिन ये तीनों जवान, வசதி வந்தது, अच्छी एक अच्छा सहूलत आई, கஷ்டமில்லாத வாழ்க்கை வந்தது, कष्ट के बिना जीवन आया, விருப்பமான வாழ்க்கை வந்தது, चाहत भरी जीवन உயர்ந்த आई, வேலை வந்தது. ऊंचे दर्जे का இவை काम आया। எல்லாவற்றிலும் கர்த்தருக்காக ஆராதிப்பதில் உறுதியாக और इन இருந்தார்கள். सब बातों में परमेश्वर की आराधना करने में आगे रहे। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நம்ம அப்படி உறுதியா இருக்கிறோமா? आज क्या हम ऐसे स्थिर है क्या? அல்லேலூயா. हालेलुया। இப்ப இந்த உறுதியா இருந்த இவங்களுக்கு अब ये स्थिर रहने वाले इनके लिए திடீரென்று ஒரு சட்டம் வருகிறது. अचानक एक कानून आती என்ன है। சட்டம் தெரியுமா? क्या कानून? ராஜா நிறுத்தின அந்த போர்ச்சிலையை வணங்க வேண்டும்.
राजा ने खड़ा किया हुआ ये सोने की पुतली को दंडवत करना। அல்லேலூயா. हालेलुया। என்னப்பா கர்த்தருக்காக இவ்வளவு வைராக்கியமா இருக்கான், இவனுக்கு பிரச்சனையா? परमेश्वर की इतने जलन के साथ है, इनके लिए समस्या வரும். आएगी। அல்லேலூயா. அல்லேலூயா। என்ன நடந்தது தெரியுமா? क्या हुआ जानते हो? இவர்கள் மூன்று பேரும் நாங்க அதை வணங்க மாட்டோம் ये அப்படிங்காங்க. तीनों ने कहा कि हम इसे दंडवत नहीं करेंगे। ராஜா கோபப்படுறாரு. राजा क्रोधित होता है, 7 மடங்கு அக்னி ஏத்துறாரு. 7 गुना अग्नि को बढ़ा देता है भट्टी மறுபடியும் में। உறுதியா நிக்கறாங்க. ये लोग फिर से दृढ़ के साथ खड़े हैं, வசதியிலும் உறுதியா நின்றார்கள். अपने धन दौलत में भी दृढ़ खड़े हैं, கஷ்டமில்லாத வாழ்க்கையில உறுதியா நின்றார்கள். बिना कष्ट के जीवन में भी स्थिर खड़े விருப்பமான रहे, வாழ்க்கையில உறுதியா और நின்றார்கள். चाहत भरी जीवन में भी स्थिर रहे, உயர்ந்த பதவியில உறுதியா और நின்றார்கள். ऊंचे पद में भी स्थिर रहे, 7 மடங்கு அக்னி முன்னும் உறுதியா நிக்கறாங்க. और 7 गुना आग बढ़ाने के बाद भी स्थिर खड़े हैं। கடைசில என்ன நடந்தது தெரியுமா? आखिर में क्या हुआ जानते இந்த हो? மூன்று பேரையும் ये तीनों को கட்டி बांधकर அக்னி சூளையில் போட்டார். अग्नि के भट्टी में डाल दिए। என்ன நடந்துச்சு? क्या हुआ? விழுந்த உடனே गिरते ही கட்டுண்டவர்களாய் அக்னி சூளையில் உலாய் வந்தார்கள். बंधन के बिना वो उस अग्नि के भट्टी அப்ப में चल உறுதியா कर आए। இருந்த வாழ்க்கையில கட்டு வந்துச்சு. जो बच्चे स्थिर रहे हुए जीवन में बंधन आए, ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? लेकिन क्या हुआ? அக்னியின் நடுவுல கட்டுகளை அறுத்த தேவன் அவரோடு கூட अग्नि இருந்தார். के बीच में बंधन को खोला हुआ परमेश्वर उनके साथ साथ चलने लगा। சாக வேண்டியவன் வெளியே வந்துட்டாங்க. जो मरने वाले थे वो बाहर आ गए। சிம்சோன் வாழ வேண்டியவன் செத்து போயிட்டான். सिमसोन जो जीना चाहता था वो मर இந்த गया। மூன்று பேரும் சாக வேண்டியவர்கள். ये तीनों मरने के लिए दिए गए, ஆனா ஆண்டவர் உயிரோட வெளியே கொண்டு लेकिन வந்தார். परमेश्वर ने जीवित बाहर लेकर आए। இவர்களும் கர்த்தருடைய நாமம் और உயர்த்தப்பட்டது. इनके द्वारा परमेश्वर की नाम की ऊंचाई हुई। அல்லேலூயா. हालेलुया। இப்போ உங்க வாழ்க்கையில अब आपके जीवन சில में நேரங்கள்ல कुछ समय में கர்த்தருக்காக உறுதியா இருக்கும் பொழுது परमेश्वर के लिए जब आप स्थिर रहते हो, பிசாசு சில கட்டுகளை கொண்டு வருவான். शैतान कुछ बंधनों को लाएगा, ஆனா கவலைப்படாதீங்க. लेकिन चिंता मत करो। அக்னி நடுவுல நம் கட்டுகளை அறுக்கிற தேவன் நம்மோடு கூட अग्नि के இருக்கிறார். बीच में हमारे बंधन को तोड़ने वाला परमेश्वर हमारे நமக்கு எந்த साथ கட்டா है। இருக்கட்டும், आज कोई भी बंधन हो, வீழ்ந்து போனதுனால கட்டுல இருக்கீங்களா? आप गिर गए इसलिए आप बंधन அல்லது में हो, கர்த்தருக்காக உறுதியா இருந்தனால கட்டுல या இருக்கீங்களா? परमेश्वर के लिए आप स्थिर रहने के कारण आप बंधन में हो। ரெண்டு கட்டுகளையும் உடைக்க கர்த்தர் வல்லமையுள்ளவராய் दोनों இருக்கிறார். बंधन को तोड़ने के लिए परमेश्वर सामर्थ्यवान அப்படி ஒப்பு था। கொடுக்க போகிறோம். वैसे हम समर्पण करने கர்த்தர் நம்மை वाले हैं। ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर में आशीष ஒரு करे। சில எளிமை